இந்த படத்தினுடைய திரைக்கதை வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் வெர்சஸ் ப்ரொட்டாகனிஸ்ட், நல்லவர்களுக்கும் இடையே இருக்கிற முரண் இந்த படம். தட் இஸ் த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் ஃபார் திஸ் மூவி. இந்த படத்துக்குள்ளே பல அடுக்குகள் இருக்குது, பல உள்ளடுக்குகள் இருக்குது. அப்படி தான் இது எழுதப்பட்டிருக்குது, இப்படி தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் போய் கதை எழுத நினைக்கிறீங்கன்னா அந்த காலகட்டத்துடைய சமூக அரசியல் நிலவரம் என்னவாக இருந்தது, அந்த காலகட்டத்தினுடைய மக்களுடைய நம்பிக்கைகள் என்னவாக இருந்தது, பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே நீங்கள் இட் ஷுட் பி இன் யுவர் மைண்ட் வைல் ரைட்டிங். இப்போ ஒருத்தங்களுக்கு புரியலன்னும் போது நான் வந்து இந்த படத்தை நீ அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும் இது எழுதுனா நானே சொல்ல முடியாது. அப்போ அவருடைய பார்வையை நான் வந்து ஒருமுகப்படுத்த விரும்பல. நான் ஒன்று சொன்னேன்னா அப்போ அதுதான் பார்வையாயிடும். நீ இந்த படத்தை பற்றி பல்வேறு விதமான பார்வைகள் வந்து நம்ம முன்னாடி வைக்கப்படுது. எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ரஞ்சித் அவர்களோட தொடர்ந்து நிறைய உரையாடுவோம், இலக்கியம், சினிமா, அரசியல் சொல்லிட்டு தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். எங்களோட ரசனை சார்ந்து நிறைய எங்களுக்குள்ள விவாதங்கள்லாம் எழும். தொடர்ந்து அவருக்கு இந்த மாய யதார்த்தவாதத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு உண்டு. அவர் தண்ணி கோழின்னு ஒரு சிறுகதைலாம் எழுதி எனக்கு அனுப்பியிருக்காரு. அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிறுகதை. அப்புறம் அவர் ஜெர்மன் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு, அது கூட இந்த மாதிரியான ஒரு கதை தான். அவருக்கு எப்பயுமே அதன் மீது ஒரு கவர்ச்சி அவருக்கு இருக்குது, அந்த மாய யதார்த்தவாதத்தின் மீது. நிலால வடை சுட்டாங்க, கம்பளம், மாய கம்பளம் பறக்குது. நம்ம சின்ன வயசில் பார்த்த சீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு படைப்பாளி அதுக்குள்ளே ஒரு அரசியல் இன்டர்பிரட் பண்ண நினைக்கிறார். இன்டர்பிரட் பண்ணும்போது இந்த மாய யதார்த்தவாதத்தை அதுக்கான ஒரு எலிமெண்ட்டாக பயன்படுத்திக்கிறார். தங்கலான் வந்து அப்போ நான் எழுதின ஒரு வருஷனில் வந்து கிணறு தோண்டும் போது அந்த இடத்துல ஒரு முனி சிலை கிடச்ச உடனே அந்த ஆண்டை நான் சொல்லுவேன், டே பூதண்டா தூக்கி போடுறாது, அதெல்லாம் நம்மளை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். தங்கலான் என்ன பண்ணுவார், இதுதான் எங்கள் ஆதிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துன்னு போவார். இப்போ இது நம்ம இப்படி ஒன்று வைக்கிறோம்ல, ஒரு கதைக்குள்ள அப்படி வைக்கிறோம், அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு ராமானுஜரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். யார் ராமானுஜம்? இப்போ பசுபதி அண்ணா வந்து ஒரு 4 பசங்க ராமானுஜர்னா இவர் நம்ம ஒரு சீன் எழுதலாம். நம்மலாம் வந்து ராமானுஜரை கேட்கணும், ராமானுஜர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆடியன்ஸ் அவ்வளோ நம்புறீங்களா? அந்த நம்பிக்கை வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்கிறேன் நான். இன்னைக்கு நான் இவ்வளோ நரேஷன் நான் படிக்கிறேன், இவ்வளோ பேர் எவ்வளோ அழகாக அதை பற்றி எழுதுறாங்க. எல்லாருக்கும் படம் புரியுது. இந்த கேஜிஎஃப் எப்படி ஆச்சு, எப்படி இதுக்கப்புறம் தான் வரும். இந்த கேஜிஎஃப் எப்படி உருவாச்சு, மக்கள் எப்படி தங்கத்தை எடுத்தாங்க, அதுதான் ஒரு டிபிக்கல் கேஜிஎஃப் கதை. இதனோட திரைக்கதை ரொம்ப பெருசு எழுதுனது. அப்புறம் எழுதி நாங்கள் ஃபைனல் பண்ணது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படம். இப்போ நீங்கள் கேட்குற சில விடுபடல்கள் கூட அதுக்கு பதிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீன்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதுதான் வந்து இப்போ ஒரு டைரக்டர் கிட்ட விடலான்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க சொல்லலாம். பிகாஸ் தட் இஸ் அ மூவி வி லவ் வெரி மச். இன்னும் அதில் நிறைய உள்ள அந்த லேயர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த படத்துடைய அனுபவம் வந்து இது எடுக்கிறதுக்கு படமாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்த அனுபவம், இப்போ படமாக பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு அனுபவம், எழுதும்போது இருந்த அனுபவம், வெவ்வேறு விதமான அனுபவங்கள் எனக்கு இருந்தது. இப்போ எழுதும்போது இருக்கிற அனுபவம் அப்படின்றது இது ரஞ்சித் அவர்கள் எழுதின ஒரு கதை, திரைக்கதையாகவும் அவர் எழுதி தான் என்கிட்ட கொடுத்தாரு. ஸோ ஃபஸ்ட் டிராஃப்ட் அவர் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது. நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் கூட அதை சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு கேஜிஎஃப் மக்கள் அவங்க வந்து எப்படி இங்கே தங்கம் எடுத்தாங்க, தங்கத்தை எடுக்கிறதுல பட்ட கஷ்டங்கள், தங்கத்தை கடைசியில் அவங்க வந்து எடுத்து அந்த கோலை நிறைவேற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம இந்த படத்தை இப்படி கேஜிஎஃப் கதை யோசிச்சா நம்ம அப்படி தான் யோசிப்போம். இந்த கதை அப்படி இல்லை. அப்போ அது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது எழுதும் பொழுதும் சரி. அப்புறம் எடுக்கும்பொழுது அவங்க அதை எடுக்கும்பொழுது எனக்கு இன்னுமே அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துச்சு. ஏன்னா எழுதும்போது இந்த மாதிரி சாகசத்தன்மை உள்ள கதைகள் எழுதும்போது அது எப்படி வரும், நடிகர்கள் அந்தளவுக்கு அதை கொண்டு வருவாங்களாங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஆரத்தி தண்ணியில் நடந்து போகிறா, தண்ணிக்குள்ளே இருந்து பிடிச்சி தூக்குறா அப்படிங்கிறதுலாம் நம்ம எழுத முடியும். பட் அதோட விஷுவல் நமக்கு தெரியாதில்ல. ஆனால் அது ரொம்ப ஃபெனாமினலாக அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த விஷுவல்ஸ் எல்லாமே. இந்த கதை அப்படி ஒரு மாய யதார்த்தவாதம் கொண்டு எழுதப்பட்ட கதை அப்படியே படமாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 3ஆவதாக இப்போ அந்த படம் வெளில வந்துருச்சு. இப்போ இந்த வெளில வந்த ப்ராசஸ் இது ஒரு அனுபவம். இது வெளில வந்ததுக்கப்புறம் எப்படி இதை ரிசீவ் பண்ண போகிறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எனக்கு அதுவுமே வந்து பார்த்தா இன்றைக்கி கிட்டத்தட்ட 4ஆவது நாள் நினைக்கிறேன். இந்த படம் இன்னும் தேட்டருங்களில் ரொம்ப வெற்றிகரமாக ஓடுது, சக்ஸஸ் மீட்டும் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இது ஒவ்வொரு முறையும் எனக்கு மிகப்பெரிய ஒரு 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 திகைப்பு அதுதான் எனக்கு தோணுது இந்த படத்தை பற்றி யோசிக்கும் போதெல்லாம். ஒரு ரைட்டராக நம்ம எளிய மக்களினுடைய வாழ்க்கையை பிரதிபலித்து தான் நம்ம நாவல் எழுதுனதாக இருக்கட்டும், இல்லை சார்பட்டா பரம்பரையாகட்டும், இதெல்லாம் நம்ம ஒரு எளிய மக்களின் வாழ்க்கைக்கு ஒரு நெருக்கமான ஒரு உண்மையான விஷயங்களை கொண்டு வந்ததா. ஆனால் இது மாய யதார்த்தவாதம். இதுவும் கேஜிஎஃப் டவுனை உருவாக்குறது, தங்க வயலை தேடி போகிறது, இதுதான் கதைன்னு ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருந்த மாதிரி இப்படி தானே இருக்கும் கதை அப்படின்னு யோசிச்சா இல்லை, அது வேற ஒன்றா இருக்குன்னு அந்த ஃபஸ்ட் டிராஃப்ட் வரும்போது அது எப்படி இருந்துச்சு, வேற ஒன்றாங்கிறது அது எவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு, இல்லை எவ்வளோ ஒரு பயத்தையோ அல்லது வேறு என்ன உணர்வை கொடுத்துச்சு முதல்ல? இல்லை, இப்போ எனக்கு எப்படின்னா, இப்போ நான் ரஞ்சித் அவர்களோட தொடர்ந்து நிறைய உரையாடுவோம், இலக்கியம், சினிமா, அரசியல் சொல்லிட்டு தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். எங்களோட ரசனை சார்ந்து நிறைய எங்களுக்குள்ள விவாதங்கள்லாம் எழும். அப்போ இத்தனை வருஷம் அவருக்கும் எனக்குமான அனுபவத்தில் தொடர்ந்து அவருக்கு இந்த மாய யதார்த்தவாதத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு உண்டு. அவர் தண்ணி கோழின்னு ஒரு சிறுகதைலாம் எழுதி எனக்கு அனுப்பியிருக்காரு. அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிறுகதை. அப்புறம் அவர் ஜெர்மன் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு, அது கூட இந்த மாதிரியான ஒரு கதை தான். அவருக்கு எப்பயுமே அதன் மீது
ஒரு ஒரு கவர்ச்சி அவருக்கு இருக்குது அந்த மாய யதார்த்தவாதத்தின் மீது. அதை படமாக சொல்லணும். அப்போ என்னென்னா இப்போ இது ஒரு ஜானர். இப்போ ஒரு கதை வந்து நம்ம எல்லா ஜானர்லேயும் சொல்லலாம். ஒரு ஆக்ஷன் படமாக சொல்லலாம், இல்லை ஒரு டார்க் ஹியூமராக சொல்லலாம், இல்லாட்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக வந்து கமர்ஷியலாக சொல்லலாம். இப்போ ஒரு டைரக்டர் இப்படி சொல்ல நினைக்கிறாருல்ல, இது ஒரு க்ரியேட்டிவான கால். முதல்ல அந்த காலை நம்ம முதல்ல அடாப்ட் பண்ணிக்கணும். இந்த படம் நம்ம பார்க்குற வழமையான திரைப்படங்கள் கிடையாது. அதுக்காக வழமையாக இல்லாததாலே அது வந்து சிக்கலாக இருக்குமா, அது வந்து எனக்கு பிடிக்கணுமான்ற அவசியம்லாம் கிடையாது. படம் உங்களுக்கு என்ன அனுபவம் தருதோ அதுதான் அந்த படத்துக்கு அனுபவம். ஆனால் இந்த ஜானர் நம்ம புரிஞ்சுக்கணும். இது இப்படி தான் லைக் பொதுவாகவே வந்து ஒரு ஆர்ட் நம்ம அப்படின்னு ஆர்ட்னு பார்க்கும்போது அது ஏன் ஆர்ட்டுங்கிற வேல்யூ நம்ம கொடுக்குதுன்னு ஒரு விஷயம் முக்கியமாக நம்ம வந்து பார்க்கணும். என்னென்னா பார்வையாளனுடைய அல்லது வாசகனுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு இதெல்லாம் பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுறது எப்போதும் பெரும்பாலும் ஆர்ட்டாக இருக்காது. அப்படி ஆர்ட்டாக இருந்தாலும் அதனுடைய காலகட்டம் ரொம்ப குறைவானது. நம்ம ஒன்றை நினச்சி அதுக்குள்ளே பார்வையாளர் கொண்டு வந்து இழுக்கிறது இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ தேரி ஆஃப் ஒமிஷன்னு சொல்லுவாங்க. தேரி ஆஃப் ஒமிஷன் என்னென்னா ஒரு ஆர்ட் ஃபார்மில் நீங்கள் வந்து ஒரு இடைவெளி விடுறீங்க. அந்த 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 கதைக்கு நடுவுலையோ கதாபாத்திரம் நடுவுலையோ அந்த காட்சிகள் நடுவில் இடைவெளி விடுறீங்க. பார்வையாளர்கள் தங்களுடைய சொந்த அழகியல் அரசியல் பார்வையால் அந்த இடைவெளி இட்டு நிரப்பி அதை முழுமைப்படுத்துவாங்க. அப்போ தான் அந்த படம் அந்த ஆர்ட் கம்ப்ளீட் ஆகும். இது ஒரு முக்கியமான ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த படம் அப்படி தான் கோரி நிற்குது. இந்த படம் நம்மளையும் கொஞ்சம் எவாலுவேட் பண்ண சொல்லுது. இந்த படம் நீயும் கொஞ்சம் உள்ளவா, படம் பார்க்குற நீயும் கொஞ்சம் உள்ளவா, கொஞ்சம் நீ இதை கொஞ்சம் ஃபீல் பண்ணு அப்படிங்கிற ஃபார்மில் தான் இது எழுதவே படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எழுதும்போது இது நார்மலான ஒரு ஹீரோவோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அப்பு டவுன்ஃபாலு, அவனுக்கு ஒன்று எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அப்படி கிடையாது இந்த படம். இது வேறு ஒரு வகைமைக்குள்ளே இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது அதனுடைய தன்மைக்குள்ளே நம்ம இருந்து பார்க்கணுன்னு எனக்கு தோணுது. அப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னென்னா இப்போ நீங்கள் இந்த கேள்வி எங்கேருந்து வருதுன்னு தெரியுது. இப்போ உங்களுக்கு இந்த படத்தை பற்றி சில உங்களுக்கு புரியுது அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ நான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தில் அந்த புரியலங்கிற ஒரு கான்செப்டை மட்டுமே இந்த படத்தினுடைய அபிப்பிராயம் என்னால் வைக்க முடியாது. நிறைய அபிப்பிராயங்கள்ல அது ஒரு அபிப்பிராயம். இந்த படத்துடைய பெரும்பான்மை இன்றைக்கி ஏன்னா ஒரு படம் என்ன தான் பெரிய ஹீரோ நச்சா கூட படம் புரியலனா ஓடாது, நல்லா இல்லைனா பார்க்க மாட்டாங்க ஜனங்க. இன்றைக்கி எவ்வளோ பெரிய இயக்குநர்கள் படங்களே வந்து எப்படி ஜனங்கள் வந்து நிர்தாட்சண்யப்படுத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ அப்படி இருக்கும்பொழுது இப்போ இந்த படம் 5 நாளாக ஓடுது, இன்னும் ஜனங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு இந்த அனுபவம் பிடிச்சிருக்குது. சில விஷயங்கள் அவங்களுக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு புரியலன்னும் போது நான் வந்து இந்த படத்தை நீ அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும் இதை எழுதின நானே சொல்ல முடியாது. இல்லை இதை எழுதின ஒருத்தனா 3 பேரில் நான் ஒருத்தனா இதை சொல்ல முடியாது. அப்போ அவருடைய பார்வையை நான் வந்து ஒருமுகப்படுத்த விரும்பல. நான் ஒன்று சொன்னேன்னா அப்போ அதுதான் பார்வையாகிடும். இன்றைக்கி இந்த படத்தை பற்றி பல்வேறு விதமான பார்வைகள் வந்து நம்ம முன்னாடி வைக்கப்படுது. எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பயங்கரமாக இருக்குது இதுன்னு சொல்லிட்டு அப்போ நான் அதை ரசிக்கிறேன். உங்களே சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க விமர்சனங்களில். சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறத விட அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நம்ம உள்ளுணர்வில் ஒன்று நினச்சி ஒன்று வச்சுருப்போம், அது தொட்டுட்டாங்களே அவங்க ரொம்ப சந்தோஷம் தான் கிடைக்குது. ஸோ அது பெரும்பான்மை இந்த படத்துக்கு நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த வகையில் நான் இந்த படம் பிடிச்சிருக்கு, இந்த படம் புரியுதுங்கிறது தான் இதோட பெரும்பான்மையான அபிப்பிராயம். நான் வந்து இது எப்படி சொல்கிறேன்னா, மக்கள் தொடர்ந்து தேட்டருக்கு வராங்க, தொடர்ந்து இந்த படத்தை பற்றி எழுதுகிறாங்க, மாஸ்டர் பீஸுங்கிற வார்த்தை தொடர்ந்து இந்த படத்தை பற்றி பயன்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது மட்டுமே இந்த படத்தோட அபிப்பிராயமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அப்படியே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு ஆர்ட் ஃபார்ம் என்பது எங்கே முழுமையடையனா அதுக்கு கரெக்டான விமர்சனம் கிடைக்கும் போது தான் அது முழுமையடையும். அப்போ தான் நான் மூவ் ஃபார்வர்ட் ஆக முடியும், இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க மூவ் ஃபார்வர்ட் ஆக முடியும். ஸோ அந்த அளவில் நான் இந்த படத்துக்கு வச்ச கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்படி தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த படத்துக்கு புரியலைன்ற ஒரு விமர்சனமும் வரும்னு நினச்சிருந்தீங்களா? இப்படி ஒரு மாய யதார்த்தவாதம், இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே. எல்லா படமும் அதன் அளவில் பார்வையாளருக்கு முழுமையான திருப்தியை கொடுக்குமானா கொடுக்காது. ஒரு படம் ஒவ்வொரு விதமான விமர்சனத்தை சந்திக்கும். அப்போ நம்ம முதலாக எல்லாரையும் எல்லா வகையிலும் திருப்திப்படுத்தணும் ஒரு திரைக்கதை எழுத முடியாது. திரைக்கதை என்பது எப்போதும் முழுமையடைவதில்லை. அது ஒரு சுகமான மாலை வேளையில் கைவிடப்படுகிறது. அதெல்லாம் படம் பார்த்ததுக்கப்புறமா இந்த ஸ்க்ரீன் பிளே அதை பண்ணிக்கலாம்டா இதை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு கன்விக்ஷனோட ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ அதுக்கு நமக்கு தெரியும் இதில் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் பெரும்பான்மை மக்கள் இந்த படத்தை ரிசீவ் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம அதை வந்து நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறோம். இந்த திரைக்கதையில் எங்களுக்கு தெரியும் இதோட வகைமை என்ன. பட் சர்ப்ரைசிங்லி என்னென்னா இதுவரை தமிழில் எடுக்கப்பட்ட மாயதார்த்தவாத திரைப்படங்களை விட இந்த படத்துக்கு ஒரு அனானிமஸான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கு அந்த மாதிரியான படங்களுக்கும் நம்ம அந்த கிரெடிட்டை கொடுக்கணும். ஏன்னா மக்கள் அந்த ட்ராவலில் தான் இந்த படத்தை பார்க்குறாங்க. ஏன்னா ரெகுலராக இப்போ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு ஒரு வெற்றியை மிக எளிதாக எழுதி எடுத்துட முடியும். குறிப்பாக ரஞ்சித் மாதிரியான இயக்குநர்களுக்கு நான் கூட என்னால் அப்படி எழுத முடியும். ஒரு 5 தியேட்டர் மூமெண்ட் என்னால் வைக்க முடியும். அதுக்கு பின்னாடி ஒரு வயலன்ஸ் ரீசனாக வைக்க முடியும். ஒரு எலிவேஷன் வைக்க முடியும்.
ஓகே, ஏன் ஒரு வெற்றிக்கு நம்ம இவ்வளோ கடினப்படுறோம்? ஒரு வெற்றி ஏன் இவ்வளோ கடினப்பட்டு பெறணும்னு நினைக்கிறேன்னா, இன்னும் நம்ம பார்வையாளனும் நம்ம கூட சேர்ந்து, நானும் அவங்களோட தான் சேர்ந்து வளர்ந்தேன், நானும் படம் பார்த்தேன், இன்னும் அவங்கள கொஞ்சம் ஒரு 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 உள்ளே கொண்டு வருவோமே அப்படிங்கிற ஒரு பரிச்சாயத்தமான முயற்சி தான் அது. முயற்சி என்ற அளவில் எல்லாமே இந்த படம் இன்றைக்கி வெற்றியும் பட்டிருக்கு தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இன்னொரு பக்கம் சார், ஒரு எளிய மக்களினுடைய வரலாற்றை சொல்கிறதுல மாய யதார்த்தவாதம் அவசியமா? ஓகே, எதுக்கு ஒரு மேஜிக்கல் ரியலிசம் கொண்டு வரணும்? எளிய மக்களினுடைய வாழ்க்கை தானே, இன்னும் எளிமையாக சொல்லலாம். எதுக்கு இங்கே நம்மளுடைய இந்த இன்டலெக்சுவல் வேணும், தேவைப்படுது? பொதுவாகவே நம்ம அந்த மாய யதார்த்தவாதத்தை ரொம்ப இன்டெலெக்சுவலோட கம்பேர் பண்ணிக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. என்னென்னா, இந்த மாய யதார்த்தவாதம் என்பது அதிக குழந்தைமை கொண்டது, குழந்தைத்தன்மை கொண்டது. நீங்கள் ஒரு குழந்தைங்களுக்கு கதை சொல்லும்போது என்ன கதை சொல்லுவீங்க? நார்மலான ஒரு குமாஸ்தரமான ஆஃபீஸில் போன ஒரு கையில் மேனேஜர் திட்டி கதை சொல்லவே மாட்டேன். நம்ம ஒரு ஃபேண்டஸியான கதை தான் அந்த குழந்தை. நிலாவில் வடை சுட்டாங்க, கம்பளம், மாயக்கம்பளம் பறக்குது. நம்ம சின்ன வயசில் பார்த்த சீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அது எல்லாம் ஒரு மாயாதார்த்தம் இருக்குது. இது இன்டெலெக்சுவல் கிடையவே கிடையாது. நம்ம அதை அப்படி புரிஞ்சுக்கிறோம். ஒரு ஒரு மாயாஜால கதைகள் ஏன் சொல்கிறோம், ஏன் அவ்வளோ கதைகள் வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த படம், இன்ஃபேக்ட் இந்த படம் ஏன் ஃபேமிலிகள் பார்க்குறான்ற காரணம் கூட அது இதில் அது இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது இன்டெலெக்சுவல் சம்மந்தப்பட்டது கிடையாது. சரி, இன்டெலெக்சுவல் வேணாம். ஏன் மாய யதார்த்தவாதம்? எளிய மக்களின் வரலாற்றை, கதையை, இது வரைக்கும் சொல்லப்படாத மக்களினுடைய, பதிவு செய்யப்படாத மக்களினுடைய வாழ்க்கையை நம்ம காட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதில் மாய யதார்த்தவாதம் ஏன் தேவைப்படுது? இல்லை, ஏன்னா இப்போ இந்த மாதிரியான வகைமையை சொல்லணும் அப்படிங்கிறது கிரியேட்டரோட கால். இப்போ நீங்கள் சொல்கிற ஆயா பாட்டி வடை சுட்ட கதையை கூட நான் ஒரு யதார்த்தவாதமாக சொல்லலாம். மாய யதார்த்தவாதம்னா ஏன் அந்த வகைமையை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு படைப்பாளி அதுக்குள்ளே ஒரு அரசியல் இன்டர்பிரட் பண்ண நினைக்கிறார். இன்டர்பிரட் பண்ணும்போது இந்த மாய யதார்த்தவாதத்தை அதுக்கான ஒரு எலிமெண்ட்டாக பயன்படுத்திக்கிறார். ஓகே, இப்போ இன்னொன்று, அந்த பீரியடில் இப்போ ஒரு 19ஆம் 18ஆம் நூற்றாண்டில் மக்கள்கிட்ட இருந்த நம்பிக்கைகள், அவருடைய சடங்குகள் இருக்குல்ல, அது இன்றைக்கி கம்பேர் பண்ணது ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த பொருள் வாய்ந்தது, ரொம்ப ரிச்சுவல் சம்மந்தப்பட்டது அவங்களுடைய இது. இப்போ பழங்குடிகளோட ரிச்சுவல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான தன்மைகளில் இருக்கும். அதில் எல்லாமே இந்த மாய யதார்த்தவாத தன்மைகள் இருக்குது. அப்போ நம்ம அவங்க லைஃப்பை பற்றி எழுதும்போது அவங்களுடைய நம்பிக்கைகள் என்னவாக இருந்தது, அவங்க எதை நம்பினாங்க, அப்படி இப்போ நம்ம இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற ரேஷ்னலான ஒரு பார்வையை ஸ்ட்ரெயிட்டாக அங்கே அப்ளை பண்ண முடியாது. ஆனால் அதனால அதில் நம்ம என்ன ரேஷ்னலாக காட்டுறோங்கிறத நம்மளுடைய கால். ஸோ இது இந்த வகைமை தேர்ந்தெடுத்துக்கிறோம். இப்போ எளிய மக்களை இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ்னு ஒரு படம் இருக்குது. அவங்க அம்மா லாண்ட்ரி வைக்கிற அம்மா, இந்த பொண்ணை வந்து இந்த பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த அம்மா அந்த பொண்ணை ஏதோ வந்து ஒரு வார்ன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதுதான் அந்த படம். எளிய குடும்பம், அமெரிக்காவில் இருக்கிற எளிய குடும்பம் தான், அவங்க லாண்ட்ரி கடை தான் வச்சுருக்காங்க. அவங்க ஏன் அந்த கதையை அந்த ஜானரில் சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ இப்போ பார்டோன்னு ஒரு படம் இருக்குது, இனாரட்டியோட கடைசியாக எடுத்த படம். ஏன் இனாரட்டி பார்டோ ஏன் அந்த படத்தை அப்படி சொல்கிறாரு? தி பியூ இஸ் அஃப்ரைட்னு ஒரு படம் இருக்குது. தி பியூ இஸ் அஃப்ரைட் வந்து அவன் ஒரு சின்ன மனப்பிறவு, அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம ஜோக்கர் படத்தில் நடிச்சால் அவர் தான் ஹீரோ. ஏன் இவ்வளோ அந்த கதையை ஏன் இந்த வகைமையில் சொல்கிறாங்க? அந்த கிரியேட்டிவோட கால். அந்த வகைமையின் வழியாக அவர் சிலதை சொல்ல விரும்புகிறார் நம்மக்கிட்ட. ஸோ அந்த வகைமையை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம அதை பண்ணுறோம். அதனால் எளிய மக்களுக்கு வந்து நம்ம மாயாதார்த்தத்தை சொல்லக்கூடாது, வெறும் இந்த டைம் ட்ராவல் படம் அது அந்த ரிச் பீப்புளுக்கு தான், அப்படிலாம் கிடையவே கிடையாது. சினிமாவோட வகைமைக்கும் வர்க்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ எந்த வர்க்கம்னாலும் எந்த வகைமைனாலும் ஆமாம் ஆமாம் ஆமாம். எஸ், அது ரைட்டரோட டைரக்டரோட கால். பட் அவங்க அந்த கால் ஏன் எடுத்தாங்கன்றது இல்லை, அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ என்னென்னா, இங்கே வெற்றி பெறக்கூடிய சூத்திரங்கள்னு ரொம்ப இருக்குது. இப்போ இவரை மாதிரியான இயக்குநர்கள் வந்து அவங்க ஒரு 6 படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஹீ நோ ஹவு கேன் மேக் த மூவி வித் சக்ஸஸ். ஏன்னா இந்த கேள்வி தான் வருது. ஆடாடா, சர்பட்டா பரம்பரை மாதிரி, ஒரு காலா கபாலி மாதிரி, இல்லை காலா கபாலி கூட விட்டுறாங்க, மெட்ராஸ் மாதிரி, அட்டகத்தி மாதிரி டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி இல்லையே. நம்ம ஒரு படைப்பாளியை நம்ம வந்து நீ ஏன் சார்பட்டா மாதிரியே இந்த படம் இல்லையே அப்படின்னா அது தனி. இப்போ என்னையே வந்து இந்த பேட்டை மாதிரியே உன் கோசலை இல்லையே அப்படின்னா, இப்போ நான் இன்னொரு நாவல் எழுதுனா கோசலை மாதிரியே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு கிரியேட்டராக, ஒரு ஆத்தராக நான் ஒன்னொருத்துலேருந்து இன்னொன்றுத்துக்கு எப்படி நான் வந்து மாறி ஒரு புதிய உலகத்துக்குள்ளே போகிறேங்கிறது தான் எனக்கான சவால், எனக்கான ஹை. ஸோ அப்போ தான் அதில் இருக்கேன். இப்போ நான் ஒரு வகைமையில் ஒரு படம் எடுத்துட்டேன் பிரதர், அந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னா நான் அதிலிருந்து முற்று முதலாக என்னை உதறி விட்டு இன்னொரு தன்மைக்குள்ளே போகணும். அங்கே தான் நானும் என்னை முழுசாக பார்ப்பேன். ஆனால் அதே வகைமைக்குள்ளே திருப்பி போனீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகம் இல்லை? இல்லை, அதுதான் நீங்கள் சக்ஸஸ்ஸு அப்படி அதை நோக்கி போகிறது இருக்குது. அதான் நான் சொன்னேன், அந்த ஃபார்முலாக்குள்ளே போனால் அது ஒரு தனி கால். அப்படி போகிறவங்கள நான் வந்து அப்படி போகிறீங்களாடா அப்படி, அது அவங்களுடைய கால். அவங்க தங்களுடைய வாழ்க்கையினுடைய இருப்பை எப்படி பார்க்குறாங்க, காலத்தில் அவங்க படைப்பும் அவங்களுக்குமான தொடர்பாக என்ன பார்க்க விரும்புகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. நான் அவங்கள அப்படி சொல்லலை. ஆனால் அந்த சக்ஸஸை நான் ஒரு புதிய வகைமைக்குள்ளே நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு 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 யூனிட்டியை கொண்டு வருது. இப்போ 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 நீங்கள்
இப்போ இவருடைய படங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு படத்துக்குமான ஒரு டைனமிக்ஸ் வந்து வெவ்வேறு விதமாக இருக்கும். ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் அது பேசுகிற அந்த பாலிடிக்ஸ் எல்லாமே வெவ்வேறாக இருக்கும். அப்போ ஓகே திரும்பி பார்க்கும்போது நம்ம இவ்வளோ வெரைட்டி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நமக்கு ஒரு நிறைவு இருக்கும். அப்படி திரும்ப போல செய்திகளுக்குள்ளே மாட்டிப்போம் நம்ம. அது படம் வெற்றி தோல்வி அதை தாண்டி வி டன் குட் திங் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு பெருமிதத்தை நம்மளுடைய படைப்பை நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ தங்களான் அப்படியான ஒரு பெருமிதம் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போது இப்போ தமிழ் பிரபா சென்னையை சேர்ந்தவர், சென்னையின் சிந்தாதிரிப்பேட்டை அவருக்கு களம், அது வந்து சர்பேட்டா பரம்பரையோ இல்லை பேட்டை நாவலோ அது அவருடைய களம், ஓகே. ஆனால் இந்த படம் வட ஆற்காடு கேஜிஎஃப்ன்ற கதைக்களம் வேறொரு பகுதி, அது அவருக்கே பரிச்சயமான இடமாங்கிறது, அனுபவபூர்வமாக அவர் அந்த அனுபவத்திலிருந்து வந்திருப்பாராங்கிறது நம்மளுக்கு தெரியல. அப்போ அவருக்கு இது எப்படி சவாலாக இருந்துச்சு இந்த கதைக்களத்தை திரைக்கதையாக்குறது? எனக்கு பொதுவாகவே என்னுடைய பேட்டை நாவல் வந்து ஆரம்பிக்கிறது வந்து 18ஆம் நூற்றாண்டில் தான் ஆரம்பிக்கும். ஒரு மாடர்ன் பிட்டுங்கிறவன் எப்படி அந்த நகரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத ஆரம்பிக்கும். எனக்கு அந்த காலத்துக்கு சம்மந்தமே இல்லையே. எங்கள் தாத்தா கூட பிறந்திருக்க மாட்டார்ல. இப்போ சார்பட்டா பரம்பரை வந்து நான் எழுதுந்து 1960-70கள் நடக்கிற கதை. நான் இப்போ பிறக்கவே இல்லை. இப்போ ப்ளூ ஸ்டார் படம் 1990 நடக்குது. அப்போ நான் அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருப்பேன்னு கிடையாது. தங்கலான் இன்னும் டோட்டல் நான் எதுவும் அந்த பீரியட் பட ஆள் மாதிரி ஆகிட்டேன். அப்போ என்னென்னா லைக் நான் அந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறேன், எவ்வளோ லேர்ன் பண்ணுறேன், எவ்வளோ கற்றுக்கிறேன், எவ்வளோ படிக்கிறேன், அப்படி தான் அது எனக்கு கிடைக்குது. ஆனால் அதனுடைய மொழியை வந்து இப்போ என்னால் வந்து சென்னை மொழியை என்னால் எழுதிட முடியும்னு வச்சுக்கோங்களேன். அரக்கோணம் கூட நான் எழுதினேன் ஒரு. இப்போ இந்த வேலூர் மொழியை என்னால் எழுத முடியாது. அப்போ எழுத்தாளர் அழகிய பெரியவன் அதுக்குள்ளே வராரு. நாங்கள் திரைக்கதை எழுதி லாக் பண்ணதுக்கப்புறம் அவர் உள்ளே வந்தது. அவர் தான் இந்த 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 மொழிக்கு ஒரு உயிர் கொடுக்குறாரு. அவர் மிக முக்கியமான தமிழ் இலக்கியத்தோட மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் வச்சுக்கோங்களேன். அப்போ அவருடைய அதை கொலாபரேஷன் தான் இது. ஸோ அப்போ நானே எழுதியிருக்க மாட்டேன். ஸோ இந்த டேரக்டர் யார் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான் இது போகுது. ஸோ இப்போ அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் படிப்பின் மூலமாக நம்ம கற்றுக்கிறதன் மூலமாக அந்த விஷயத்தை இப்போ ஒரு எழுத்தாளன் வந்து இப்போ நான் அதுக்காக என் லைஃப் மட்டும் என் சுயசரிதை மட்டும் எழுதிக்க முடியும் இல்லையே. அதனால தான் ஒரு எழுத்தாளர் ரொம்ப அப்சர்வேஷன் தொடர்ந்து வேணும்னு நம்ம பேசுகிறோம். அவன் பல்வேறு விதமான மனிதனுடைய வாழ்க்கையை எழுதக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்குதுன்னு அவன் நம்புறான். அதனால தான் எழுத்தாளனாக இருக்கிறான். நான் நினச்ச நாளைக்கு ஜோசியக்காரரை பற்றி நான் எழுதணும். அவன் ஜோசியக்காரை பற்றி எழுதணும்னா நான் எந்த அளவுக்கு அவரை போகிற வரப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுறேன். ஏன் திடீர்னு ஜோசியக்காரை பற்றி எனக்கு எழுதணும்னு தோணுச்சு. அவர் இந்த கிளி கூட தனியாக பேசிட்டு இருந்ததை பார்த்தா எனக்கு எழுதணும்னு தோணுச்சா. அப்போ நான் அதை எழுதுறேன். அப்போ உட்காந்து உடனே எழுதிட மாட்டேன். நான் போய் 20 ஜோசியக்காரங்களை போய் பார்ப்பேன், அவங்கள மீட் பண்ணுவேன். நான் என்ன எழுதணும்னு நினச்சோம் அந்த கதையும் இந்த 20 பேரை மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற கதையும் கம்ப்ளீட்டாக வேறு ஒன்றா இருக்கும். அப்போ நான் அதில் எந்த கால் எடுக்கிறேன். நீங்கள் ஒரு கதை எழுதுறதுக்கு எவ்வளோ உழைப்பை போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட உண்மைத்தன்மை வரும். இதுக்கு அப்பாற்பட்ட அது உண்மைத்தன்மை ஜெயிக்குதா எல்லாம் செகண்டு பிரதர். ஓகே, அது என்ன விமர்சனம் வருது அதெல்லாம் நீங்கள் எங்கே ஹை ஆகிறீங்க, ஓகேடா வி கிவ் இட், லெட்ஸ் சி. நீங்கள் கொஞ்சம் தோராயமாக உழைப்பை கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டுக்கலாமே அப்படின்ட்டு. இது ரொம்ப இப்போ நிறைய உழைப்பு போட்ட ஒரு ப்ராஜெக்ட். ஆமாம், திரைக்கதையாகவும் அதுக்கு எவ்வளோ மெனக்கிட வேண்டியிருந்துச்சு. இந்த டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா பொதுவாகவே வந்து இந்த படத்தினுடைய திரைக்கதை வந்து ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் வெர்சஸ் ப்ரொட்டாகனிஸ்ட், நல்லவர்களுக்கும் இடையே இருக்கிற முரண் இந்த படம். பொதுவாகவே சினிமாவில் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் ஆன்டாகனிஸ்ட் நம்ம எழுதுவோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மென்டார்னு ஒரு கேரக்டர் இருக்கும். எனி ஸ்க்ரீன் பிளே தேர் இஸ் அ மென்டார். அது ஆளாக இருப்பாங்க, இல்லை ஒரு சம்பவமாக இருக்கும். இந்த டைனமிக்ஸில் நீங்கள் திரைக்கதை எழுதிட முடியும். இந்த படம் அப்படி ரொம்ப சிக்கலானது. இந்த படம் ரொம்ப சவாலானது. ஒரு சினிமாவில் எப்பொழுதுமே இலக்கியத்தில் மட்டும்தான் மனிதர்களுடைய அக உணர்வுகளுக்கு இடம் உண்டு. சினிமாவில் அந்த அக உணர்வு வந்து ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த படத்தை தங்கலானுடைய அக உணர்வுக்கு நாங்கள் ஒரு விஷுவல்ஸை கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ இதை எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் ஷுட் எம்பத்தைஸ் போத் ப்ரொட்டாகனிஸ்ட். அவங்க மேலே தங்கலான் மேலேயும் ஒரு பரிவு வரணும், இந்த ஆரத்திங்கிற கதாபாத்திரத்து மேலே அவங்களுக்கு பரிவு வரணும். 2 பேரும் ஜெயிக்கணும்னு நினச்சி எழுதுறது இருக்குல்ல, அது ரைட்டிங்காகவே ரொம்ப ட்ரிக்கியானது. இந்த படத்தில் பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் வருது. நிறைய இது ஒரு கதைக்களம் 18ஆம் நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டில் பிரிட்டிஷ்காரங்க வந்து தங்க வேட்டைக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அதில் ஒரு மிராசுதாரர், அதில் ராமானுஜரினுடைய அந்த வழிவந்தவங்களுடைய அந்த ஏக்கம், அதில் ஒரு பார்ப்பனியன்றோம், வர்ணாசிரம தர்மன்றோம், ராஜா, நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கிறது. பொலிட்டிக்கலி இவ்வளோ என்கேஜாக இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம இந்த படத்துக்குள்ளே வைக்க வேண்டிய தேவை என்னவா இருந்துச்சு? எதனால் இவ்வளோ? ஏன்னா நம்ம ஒரு லேயர் எடுத்துருந்துருக்கலாம், இதில் பல லேயர்ஸ் வருது. பௌத்தம் 5ஆம் நூற்றாண்டு, கிமு 5ஆம் நூற்றாண்டில் இருந்து இப்போ வரைக்கும் அந்த இவ்வளவு விஷயங்கள் ஏன் இதுக்குள்ளே ஒரே களத்துக்குள்ளே? தட் இஸ் த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் ஃபார் திஸ் மூவி. இந்த படத்துக்குள்ளே பல அடுக்குகள் இருக்குது,
பல உள்ளடுக்குகள் இருக்குது. அப்படி தான் இது எழுதப்பட்டிருக்குது, இப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு ரைட்டிங்களுடைய டெப்த்னஸ் வந்து இட் இஸ் டிபெண்ட் ஆன் த பர்சன் ஹூஸ் ரைட்டிங், ரைட்? சில ரைட்டர் எழுதும்போது அவ்வளோ லேயர்ஸ் எழுதுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் போய் ஒரு படம் எழுத நினைக்கிறீங்க, கதை எழுத நினைக்கிறீங்கன்னா அந்த காலகட்டத்துடைய சமூக அரசியல் நிலவரம் என்னவாக இருந்தது, அந்த காலகட்டத்தினுடைய மக்களுடைய பண்பாடு என்னவாக இருந்தது, அந்த காலகட்டத்தினுடைய மக்களுடைய நம்பிக்கைகள் என்னவாக இருந்தது, பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே நீங்கள் இட் ஷுட் பி இன் யுவர் மைண்ட் வைல் ரைட்டிங். ஏன் ஒரு ரைட்டிங் ஃப்ளாட்டாக இருக்குன்னு நம்ம பேசுகிறோம், ரைட்டிங்கே ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குப்பா அப்படின்னு ஏன் சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு கதாபாத்திரத்தினுடைய பல்வேறு அம்சங்களை யோசிக்காமல் எழுதுறதால தான் வருது அது. இப்போ உங்களை பற்றி நான் எழுதுகிறேன், நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அது மட்டும் நீங்கள் கிடையாது. உங்களுக்கு ஒரு பின்புலம் இருக்குது, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களுடைய சார்பு நிலை என்ன, இப்போ இன்டர்வியூவில் எல்லா டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் திரைக்கதையில் வைக்கணும் இல்லைன்னு அவசியம் கிடையாது. பட் ஐ ஷுட் நோ தட். அப்போ அது நான் எல்லாத்தையும் உள்வாங்கும் போது, உங்களை பற்றி எழுதும்போது சப்டெக்ஸ்டாக தானே அந்த கதவுல லேயராக அது எல்லாமே வரும். கேள்வியை அதனால் அந்த தன்மையில் இருந்தால் ஆமாம். ஸோ வி ஆர் திங்கிங் லைக் தட். அந்த பீரியட்னா ராமானுஜர், அப்போ ராமானுஜர் தாக்கம் அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது. அப்போ நம்ம அப்படி ஒரு கேரக்டரை வைக்கிறோம். அப்போ அந்த பீரியடில் மக்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னவாக இருந்தது. ஓகே, இப்போ இப்படி சொல்கிறேன், அம்பேத்கர் சட்டம் எழுதுகிறாருன்னு வச்சுக்கலாம். அம்பேத்கர் அப்புறம் உலக அளவில் சட்டங்கள் எழுதப்படுது, சட்டம், லாஸ், இந்த க்ரைம் பண்ணால் இந்த பனிஷ்மெண்ட்டு, இதை பண்ணால் இது ஒரு சட்டம் நிகழ்த்தப்படல. இது இந்த சட்டத்தினுடைய ஆயுள் எவ்வளோ நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப குறைவு. ஆனால் மனிதனோட ஆயுள் ரொம்ப காலம் இல்லை. அப்போ அவன் எந்த விழுமியங்களுக்கு உட்பட்டு அவன் வாழ்ந்தான், எதனால் யாரோட பேச்சை கேட்டு அவன் ஒரு குற்றங்களை புரியாமல் இருந்தான்னு இருக்குல்ல. இப்போ இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் மாதிரி அதுக்கு முன்னாடி எந்த அடிப்படையில், எதன் அடிப்படையில் மக்கள், எதன் அடிப்படையில் குடிகள் வந்து, தொல்குடிகள் வந்து எதன் அடிப்படையில் தங்களை வந்து ஒரு ஒழுங்குக்குள்ளே வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையை தான் நம்புகிறாங்க, அந்த நம்பிக்கைக்கு அவங்க உண்மையாக இருக்கிறாங்க. அதுதான் இந்த படம். ஓகே, இன்னொன்று, உலக அளவில் எங்கு வளம் இருந்தாலும் அந்த வளத்தை அங்கே இருக்கிற பழங்குடிகள் காப்பாங்க. அதுக்கு மேலே அவங்க சில கதைகளை கட்டமைப்பாங்க. பொதுவாகவே இந்த கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது தோப்பு இருக்கிற இடத்துல நைட்டு போவானான்னு சொல்லுவாங்க, பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது பேய் இருக்குமா செகண்ட் என்னென்னா, நம்ம காய் பழங்கள் எடுத்துடக்கூடாதுக்கு ஒரு கதை. அது நீ போகக்கூடாது, நைட்டில் போனால் ஆபத்து, அதுக்கு பயந்தாவது திருடாமல் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நம்ம கேட்குறோம், கேள்வி மூலமாக அப்படிலாம் கேட்குறோம். அப்புறம் வரலாறுல எப்போதுமே வந்து நம்ம எப்படின்னா டேட்டாஸ்க்கு தான் ரொம்ப, டேட்டாஸ் தான் வரலாறுன்னு நினைக்கிறோம். நம்ம அப்படி கிடையாது. வரலாறுல வாய்மொழி இலக்கியம், வாய்மொழிக்கு மிக முக்கியமான ஒரு இடம் உண்டு. நம்ம அதை ரொம்ப பொருட்படுத்துறது கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம இதெல்லாம் ஒரு படம் நீங்கள் கேட்குறீங்க, இவ்வளோ லேயர் இருக்குன்னு கேட்குறீங்களே, இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை நோக்கி நீங்கள் இவ்வளோ உள்ள நீந்தும் போது தான் உங்களுக்கு இது எல்லாமே யூ வில் கெட் இட். அதை நீங்கள் திணிக்காமல் எவ்வளோ ஃப்ளோவாக வைக்கிறீங்கிறதா மேட்ரு. ஏன்னா அசை போட்டு ஒவ்வொரு விஷயமும் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. கரெக்டில் வந்து என்னது எதுக்காக இதுன்னு நம்ம தேடி நம்ம அதை அசை போட வேண்டியதாகவே இருக்குது. அந்த அந்த விஷயத்துக்காக தான் பர்பஸ்ஃபுல்லாக அதை அப்படி வைக்கிறோமோ இல்லை, பர்பஸ்ஃபுல்லாக வைக்கிறது கிடையாது. அதான் சொல்கிறேன், பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் வச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் இவன் சம்மந்தலாம் வேணுன்ட்டு ஒன்று. அப்படி கிடையாது. கதாபாத்திரங்களோட பின்னணி எல்லாம் நீங்கள் எழுதி உள்ள அவங்களோட ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒருத்தங்க ஒரு விதமான ஆஸ்பெக்டில் ஒரு இடத்த பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நம்மெல்லாம் ஒரு 4 பேர் இருக்கிறோம், பேசிட்டு போதே ரிசர்வேஷனை பற்றி உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுப்பா அப்படின்னு நான் உங்களை கேட்குறேன், இவரை கேட்குறேன். எல்லாருமே வெவ்வேறு விதமான ஏதோ ஒரு இடத்துல முட்டி மோதுவோம்ல. ஏன் முட்டி மோதுறோன்னா, நீங்கள் வர இடம் வேறு, உங்களோட அரசியல் புரிதல் என்பது வேறு, என்னுடைய அரசியல் புரிதல் என்பது இவரது வேறு, அவரது வேறு. அப்போ இதெல்லாம் புரிஞ்சு நான் அந்த ரைட்டிங் எழுதும் போது அந்த சீனே பயங்கரமாக இருக்கும். அதில் ஒரு லேயர்ஸ் இருக்கும். ஏன்டா அவன் அப்படி சொல்கிறான், நம்ம யாரும் வில்லனாக்கத்தவளைங்க ஏன் அவன் அதை சொல்கிறான், அந்த கான்வர்சேஷன் டெப்த்து மாறும். ஸோ நீங்கள் நம்ம ஒரு கதாபாத்திரத்தை எழுதும் பொழுது, இல்லை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த கதை நிகழும்போது அதனுடைய டேட்டாஸை நம்ம உள்ளே வைக்கணும் ரொம்ப ஃப்ளாலஸாக. பௌத்தம் இதில் ஏன் 18ஆம் நூற்றாண்டு இங்கே இயல்பாக ஒரு பார்வை என்னென்னா, ஓகே அம்பேத்கர் புத்த மதத்துக்கு மாறினார், அதன் பிறகு ஓகே புத்தம் வந்து தலை தொங்குதி எப்போ இருந்துச்சு, அதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்து அதை மறுபடியும் துவக்கி வைக்கிறார் அல்லது மறுபடியும் அதை பரப்புறார், அப்படி தானே ஒரு புரிதல் இருக்குது இல்லையா? அம்பேத்கருக்கு முன்னாடி அயோத்திதாசர் இங்கே மிகப்பெரிய அளவில் பௌத்தத்தை வந்து பேசியிருக்கிறாரு. ஓகே, இப்போ நம்ம பௌத்தம் என்பது இங்கே பல்லாண்டு காலமாக இருக்குது. இப்போ அது அயோத்திதாசர் மாதிரி நாட்கள் வந்து ஒரு ஆட்கள் கிடையாது. அயோத்திதாசர் ஒரு மாற்று கதையாடல் வழியாக அதை திரும்ப நிறுவ முயற்சிக்கிறார். இப்போ என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட மக்கள், அந்த மக்கள் வந்து புனைவுகள் வழியாகத்தான் அந்த மக்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு உலக அளவில் இருக்கிற மதங்கள் இருக்குல்ல, மதங்கள்
இந்த மதங்கள் தத்துவங்கள் எல்லாம் எதன் வழியாக அந்த மக்கள்கிட்ட போய் சேருது நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃபிக்ஷன் வழியாக தான் போய் சேருது. நீங்கள் எடுக்கிற பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், இந்த கீதை எல்லாம் அது மேலே ஒரு ஃபிக்ஷன், ஒரு கதையை சொல்லுவாங்க. அந்த கதையின் வழியாகத்தான் இந்த மக்களுடைய இந்த தத்துவத்தை அந்த மக்கள் மீது சுமத்தி அந்த மக்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு அதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட ஒரு தொன்மம் இருந்ததில்ல, அவங்கக்கிட்ட ஒரு ஆதி பண்பு இருந்ததில்ல, அது இந்த ஃபிக்ஷன் வந்து காலி பண்ணிருச்சு. அப்போ அயோத்திதாசர் என்ன பண்ணார்னா, நீ ஒரு ஃபிக்ஷன் வச்சு என்னை காலி பண்ணல, நான் ஒரு ஃபிக்ஷன் சொல்கிறேன் இந்த கேளுன்னு சொல்லிட்டு ஒரு மாற்றுக்கதை இடையில வைக்கிறார். எங்ககிட்ட இப்படி ஒன்று இதை தான் நீ பறிச்சிட்டேன்னு அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு கதையாடல்கள் வழியாக நம்மளுடைய பண்பாட்டை மீட்டு எடுக்கிறது இது ஒரு நரேஷன். ஒரு புராணத்துக்கு எதிர் புராணம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ அந்த நரேஷன் வழியாக நம்ம சொல்கிறோம். இன்னொன்று மதம் பௌத்தம் என்பது வந்து இப்போ அம்பேத்கர் மாதிரியான ஒரு சமூக விஞ்ஞானி, அவர் சாதியை மிக நுட்பமாக உலக அளவில் மிக நுட்பமாக ஆய்வு செய்த ஒரு மனிதன் வந்து ஏன் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மதங்கிற ஒன்று கொடுக்குறாருன்னு ஒன்று இருக்குல்ல, மதமே இல்லைன்னு அவர் சொல்லிட்டு போகலாம்ல. ஏன் அப்போ அம்பேத்கர் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்கள அப்படி கைவிட்ட முடியாது, அவங்களுக்கு ஒன்று அவர் நினச்சா கிறிஸ்டியானிட்டி, சீக்கு, முஸ்லீமு ஏன் பௌத்தத்தை தேர்ந்தெடுக்கிறான்னு ஒரு அப்போ அவர் ஒரு ரிசர்ச்குள்ளே வரார். இந்த மக்களுக்கு இந்த பௌத்த மூட நம்பிக்கைகள் இல்லாத ஒரு அது சயின்டிஃபிக் ரிலீஜன் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களை சும்மா கைவிட முடியாது மக்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு அதை கொடுக்குறாரு. இந்த பக்கம் அயோத்திதாசர் ஒரு உள்ளூர் பௌத்தம், உள்ளூர் கதைகள்லேருந்து ஒரு எடுக்கிறார். இவர் நவயானார்லேருந்து சொல்கிறார், ஏதோ இந்த மக்களை இந்த மக்கள்கிட்ட இருந்த பண்பாடு ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியாது, நம்ம அவங்ககிட்ட ஒன்று கொடுக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு கதையாடல் செட் பண்ணுறாங்க. இதை நம்ம தான் இதை நம்ம கதைக்குள்ளே கொண்டு வரோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆமாம் ஆமாம். பௌத்த சிலை அது புத்தர் சிலை தானே? ஆமாம், முனின்னு படத்தில். ஆமாம் ஆமாம். இல்லை, புத்தரை வந்து முனின்னு அந்த பீரியடில் சொல்லுவாங்க, பூதம்னு கூட சொல்லுவாங்க. ஓகே. ஆமாம். இப்போ எனக்கு என்னென்னா, நான் இந்த படத்தோட ஒரு வெர்ஷன் எழுதும் பொழுது தங்கலான் வந்து அப்போ நான் எழுதின ஒரு வெர்ஷனில் வந்து ஊரில் கிணத்துல தண்ணி பார்க்குற ஒரு 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 ஆளாக இருப்பார். அப்போ கிணறு அவன் ஆண்டை வந்து டேய் கிணறு தோன்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தங்கலான் வந்து நல்லா ட்ரெஸ்லாம் விட்டு கிணறு தோண்டும் போது அந்த இடத்துல ஒரு முனி சிலை கிடச்சிடும். தங்கலான் கிடச்ச உடனே அந்த ஆண்டை நான் சொல்லுவார், டே பூதண்டா தூக்கி போடுறாது, அதெல்லாம் நம்மளை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ தங்கலான் என்ன பண்ணுவார், இதுதான் எங்கள் ஆதிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போவார். அவன் ஆண்டை விட மாட்டான், டேய் குணத்தை வெட்டான்னு சொல்லுவாங்க, தங்கலான் அதை எடுத்துகிட்டு போவார். இப்போ இது நம்ம இப்படி ஒன்று வைக்கிறோம்ல, ஒரு கதைக்குள்ளே அப்படி வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருக்குது. கிணறு வெட்டு பூதம் கிளம்புச்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. கிணறு வெட்டு எப்படி பூதம் கிளம்புங்க, என்னோடய ரீடிங் படி ஒரு கிணறு வெட்டினா பள்ளம் தோண்டும் போது அங்கே பல பேருக்கு பல இடங்களில் புத்தர் சிலை கிடச்சிருக்கு. ஓகே. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நம்மளுடைய சாமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு கற்பிக்கப்பட்டிருக்கு. ஓகே. அப்போ நம்ம அதை கதைக்குள்ளே வைக்கும்போது அதுக்கு ஒரு பேக்ட்ராப் வைக்கிறோம். இப்போ அதை ரஞ்சித் ரொம்ப அழகாக மாற்றினார். ஆக்சுவலாக நான் அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த மேட்ரு. இந்த தங்கலான் வந்து புத்தர் சிலையை பார்க்குறது, அதை காடையனுடைய காலத்தில் அந்த சிலையை வச்சிடலாம், தங்கலான் அவனுடைய பயணத்தில் இந்த சிலையை கண்டுபிடிக்கட்டும் பிற்பாடுன்னு சொன்னார். ஸோ அது ஒட்டுமொத்த படத்துடைய ஒரு டைனாமிக்ஸே வந்து மாற்றிருச்சு. காடையன் காலத்தில் ஒரு அரசரை மேனிப்புலேட் பண்ணி அதுவும் முனி சிலையை வெட்ட வைக்கிறாங்க. அந்த முனியின் தலையை தங்கலான் கண்டுபிடிக்கிறார். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அசோகன் கண்டுபிடிப்பான். எஸ் அசோகன் தான் கண்டுபிடிப்பார். தங்கலானே பயப்படுவார், ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுவார். ஆமாம், அதை ஏற்றுப்பார். ஆமாம், அதை கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆமாம். ஆனால் கெங்கு கடுமையாக எதிர்ப்பார். அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ கெங்கு எங்கேருந்து வர்றாருன்னா, அவர் வந்து இந்து மதத்தை சீர்திருத்தப்படுத்தி நம்ம மக்களை அதுக்குள்ளே வச்சிட முடியும். இப்போ நீங்கள் இதுக்கு ராமானுஜரை பற்றி தெரிஞ்சிருக்கணும், யார் ராமானுஜம். அப்போ நான் அதுக்கு ராமானுஜர் யார் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பசுபதி அண்ணன் வந்து ஒரு 4 பசங்க ராமானுஜர்னா இவர் நம்ம ஒரு சீன் எழுதலாம். டேய் நம்மளாம் வந்து ராமானுஜரை கேட்கணும், ராமானுஜர் என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வைக்கலாம். நம்ம அதை வைக்கல. நம்ம என்ன நம்புறோம்னா, ஆடியன்ஸ் நம்புகிறோம். யார் ராமானுஜர்னு வச்சுருக்காங்க, போய் தேடி போகணும்னு போகிறோம். ஆடியன்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க. இதை தான் நான் சொல்கிறேன், தியரி ஆஃப் ஒமிஷன். இது பேர் தான் இது பேர் ஐஸ்பர்க் தேரின்னு கூட இது பேர் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம கொஞ்சமாக தெரியும் ஆனால் உள்ள பெருசாக இருக்கும். ஒரு மினிமலிஸ்டிக் ரைட்டிங் தான் இது ஆக்சுவலாக. அப்போ இப்படி எழுதும் போதே நமக்கு தெரியும் இதன் வழியாக என்ன நடக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆடியன்ஸ் அவ்வளோ நம்புறீங்களா? அந்த நம்பிக்கை வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்கிறேன் நான். இன்றைக்கி நான் இவ்வளோ நரேஷன் நான் படிக்கிறேன், இவ்வளோ பேர் எவ்வளோ அழகாக அதை பற்றி எழுதுகிறாங்க. எல்லாருக்கும் படம் புரியுது, பெரும்பான்மை நாட்கள் படம் புரியுது இல்லை. அப்போ நாங்கள் வந்து வி ரீச்ட் வாட் வி வாண்ட்ன்ற இடம் தான் நோக்கி நான் போகிறேன். ஸோ ஐஸ்பர்க் கொஞ்சமாக தான் தெரியும், 10% தான் தெரியும். ஆமாம், 90% ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க. நிறைய நான் சொன்ன படங்கள் இருக்குல்ல, நீங்கள் பார்லோவாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த பியூ இஸ் அஃப்ரைடு, இந்த மதர்னு ஒரு படம் இருக்குது, தங்கலானா இருக்கட்டும். இல்லை நான் அதெல்லாம் சொன்னேன், தங்கலான சொன்னால் நம்ப மாட்டேங்கிற ஃபாரின் படம் நம்ம நான் சொல்கிறேன் நான். அப்படி ரைட்டிங் இன்றைக்கி நிறைய லெவலில் மாறிச்சு. அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதுதான் மக்களை தயார்படுத்துது. ஒரு ரசனையை ஏதோ ஒரு வகையில் ஒரு 2 அடி மேலே தூக்க முடியுமான்னு இருக்குல்ல.
அதுக்கு நம்ம சறுக்கி கீழே விழுறோம். ஏன்னா மேலே மேலே ஏறணும் தான் சறுக்கும். இங்கேயே இருக்குன்னு நினைக்கிறேன், சறுக்கவே கீழே விழ மாட்டான். ஏன்னா அங்கே தானே இருக்கிறான். நான் 2 அடி மேலே போனேன்னு நினைக்கிறேன். போகும்போது நீ எதுவும் என் மேலே ஆயில் ஊற்றுறேன், கீழே சறுக்கி ஊறுறேன். பட் அகைன் ஐ கேன் கோ. இது ஒரு ப்ராசஸ் தானே. இப்போ இங்கே நான் திரும்ப என் வழமைக்குள்ளே ஏன் உங்கள் படம் நீங்கள் இப்படி எடுக்கிறீங்க, ஏன் ஒரு திரைக்கதைக்குள்ள இந்த 3 ஆக்டே கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, எண்டில் அது நான் அதை பண்ணலையே. அந்த டைரக்டரோட சாய்ஸ் அது இல்லையே. அவர் அந்த கதையை அப்படி எழுதவே இல்லையே. ஸோ பௌத்தம், ராமானுஜர் எல்லாருமே உள்ளே இருக்காருங்க. கூட பைபிளும் வருது, கிறிஸ்டியானிட்டியும் வருது. அவங்க பார்வையிலையும் இது ஐயோ சாத்தான் தான் இந்த சிலையோ அல்லது இந்த விஷயங்களோன்றாங்க. இப்போ அது ஏன் இல்லை, நமக்கு பொதுவாகவே இந்த மூட நம்பிக்கைகள் அப்படின்னாலே பொதுவாக இந்த இந்து மதத்தை மட்டுமே சாடுற ஒரு பண்பு இருக்குது. ஆக்சுவலாக கிறிஸ்டியானிட்டியில் பயங்கரமான ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம அவங்களே அதுதான் சொல்ல வரேன் நான். இப்போ கிளமெண்ட்னு ஒரு கேரக்டர் இருக்கிறான். கிளமெண்ட்னா கூட ஆர்த்தர்னு இருப்பான். 2 பேரும் ஒரே மாதிரி நான் காட்ட முடியாது. அப்போ ஆர்த்தர் யாருன்னா அவன் ரொம்ப பைபிளை நம்பக்கூடிய, பைபிள் சொல்வதை கேட்டு வழி நடக்கக்கூடிய ஒருத்தனாக இருப்பான். கிளமெண்ட் இஸ் வெரி மெட்டீரியலிஸ்டிக் பர்சன் அந்த கதைக்குள்ளே. அப்போ அவங்க 2 பேரும் தனித்தனி பண்பு வச்சுட்டோமா. இப்போ தங்கலான் கூட பயணிக்கிறவங்க யார்? தங்கலான் இருக்கார், கெங்குப்பட்டர் இருக்கிறார், அவரு ஒரு பேக்ரவுண்ட் வைக்கிறோம். வரதன் இருக்கிறான், ஒரு பேராசை கொண்ட மனைவியினுடைய தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தடுமாற்றத்திலே அவன் இருப்பான். அசோகன் எப்பயுமே துடிப்பும் வேகமும். இவங்க எல்லாருக்கும் ஒரு பண்பு வைக்கிறோம் ரைட்டிங்குள்ளே. இப்போ அந்த பண்பு வரும்போது நீங்கள் கேட்குற இந்த லேயர்ஸ் இவ்வளோ வருது அப்படி இப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ இந்த ஒரு மனைவி, பேராசை கொண்ட ஒரு மனைவின்னு சொன்னீங்க. வழக்கமாக தமிழ் சூழல்லையும் சரி, உலகம் முழுக்கவே சரி, அந்த மாதிரி ஒரு பேராசை, ஒரு பொருள் மீள ஆசை இருக்கிற கணவனை அதை நோக்கி நகர்த்தக்கூடிய பெண்கள்னால் ரொம்ப இயல்பாக தப்பாக காட்டிடலாம். அவங்க ரொம்ப தப்பானவங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம ஏன் பண்ணோம்? அது ஒரு இயல்பு, அவ்வளோதான். அதுக்காக அது வந்து ஒரு வில்லன், அது வில்லன் கிடையாது, ஒரு தப்பானவங்க அப்படி காட்டாம இயல்பான ஒரு ஏன் விஷயம் அப்படின்னு. இப்போ ஒரு வளங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பழங்குடிகள் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க காட்டிலே தான் வாழுறாங்க. அவங்க தேவைக்கு அங்கேருந்து எடுத்துப்பாங்க. ஓகே, இப்போ இந்த கதைக்குள்ளே தங்கலான் அந்த வெள்ளக்காரங்க என்ன அக்ரிமெண்ட்னா, நீ தங்கம் எடு, நான் உனக்கு தரேன் தான் அவன் சொல்கிறான். உனக்கு ஒரு பங்கு. அதனால தான் கெங்குப்பட்டு வந்து அந்த வெள்ளக்காரனை போட்டு டென்ஷன் ஆகிற, நீ தரம் தானே சொன்னாங்க, அந்த கைலாசத்தை போட்டு அடிக்கிறார். ஏன்னா பெருமாள் கோயில் கட்டலான்னு வச்சுருந்தாப்புல. கரெக்ட். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அவனோட அக்ரிமெண்ட்டில் தான் மீறான். மீறும்போது தங்கலான் வரதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு அதுக்கு எடுத்துன்னு அவதி போதியாக ஓடுது, அந்த அரசாணைங்கிற கேரக்டர். அப்போ அந்த பொண்ணுடைய பேராசையை அந்த பொண்ணுடைய அழிவுக்கு காரணமாக இருக்குது. கரெக்டாக நிதானமாக இருந்த மக்கள் அதை பெறுறாங்க. இப்போ இந்த கதைக்குள்ளே ஒரு ஒரு கம்யூனிச தன்மையை நம்ம வச்சுருக்கோம். நானே அதை சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் என்னென்னா உழைக்கிறவனுக்கு தானே, உழைக்கிறவனுக்கு எப்பவுமே அதில் அந்த நிலம் சொந்தம், அந்த உழைப்பு அவனுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசுகிறோம். இப்போ அவன் தங்கலான் வந்து அந்த மக்களை கூடும்போது சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம உழைச்சா துறை நம்மளுக்கு கூலி தரேன்னு நினைக்கிறாரு, சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாருல. இந்த நிலத்தில் இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, உழைச்சாலும் கூலி கிடைக்கல. இங்கே உழைச்சா அட்லீஸ்ட் கூலியோ கிடைக்குது. அப்போ அதை நம்பி தான் அவங்க போகிறாங்க. அந்த கான்செப்டை, அந்த ஃபிலாசபி அவங்க நம்புகிறாங்க. அப்போ அந்த நம்புகிற ஆட்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்களா? கிடையாது. மனிதன் வந்து எல்லா விதமான கீழ்மை குணங்களும் மேன்மை குணங்களும் உள்ளடக்கிய ஒரு பண்பு கொண்டவன் தான் மனிதன். அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி குணங்கள் இருக்க மாட்டாங்க. டெம்போவில் முன்ன பின்ன இருக்கும். என்னை விட உங்களுக்கு பழி உணர்வு அதிகமாக இருக்கும், எனக்கு நன்றி கெட்டத்தனம் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு அன்பு அதிகமாக இருக்கும். நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இந்த மனித பண்பு. இல்லை, இப்போ ஒரு அரசாணி கேரக்டரை அதை ஒரு பேராசை கொண்டவள், அது ஒரு தப்பான விஷயமா போர்ட்ரேட் பண்ணியிருந்தோம்னா நம்ம அவருடைய கணவன் இறப்பு நமக்கு இன்னும் பரிதாபமாக இருந்திருக்கும். அரசாணியும் வந்து அவங்களுடைய சாவு சரிதான் அப்படின்ற ஒரு இது வந்துடும். ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் அவங்களுடைய எண்ணம் இதுவே தவிர அது இயல்பான ஒரு விஷயம் தான், எல்லா மனிதருக்கும் இருக்கிற விஷயம் தான். அதுக்காக அந்த பொண்ணை வந்து தப்பாலாம் பாத்திர தேவையில்லை. ஆமாம், பர்பஸ்ஃபுல்லாக ஏன் தப்பான காட்டினா நமக்கு இன்னும் கனெக்ட் ஆயிரும்ல. இல்லை, நாங்கள் அப்படி அது ரொம்ப பெரிய அதுதான் ஒரு மொமெண்ட்டு தானே. இப்போ இப்போ ஒரு 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 தப்பு பண்ணுறோன்னா அதில் 2 விஷயம் பார்ப்போம்ல, மோட்டிவா இல்லை எமோஷ்னலாக நம்ம பார்ப்போம். கரெக்ட், தட் இஸ் எமோஷ்னல். தங்கத்துக்காக அத்தனை மாதம் கஷ்டப்பட்டு பஞ்சம் பட்டியலில் இருந்து தங்கத்தை பார்க்குறவங்க இமீடியட்டாக ஒன்று பண்ணுறாங்களே, அதுதான் அது. சூப்பர். ஒரு உழைக்கிறவங்களுக்கே எல்லாம் சொந்தம், அவங்களுக்கும் அதில் பங்கு இருக்குன்ற விஷயங்களையெல்லாம் நம்ம முன்வைக்கிறோம். ஆனால் அது வரலாற்றில் பார்த்தா அல்டிமேட்டாக திருப்பியும் நம்ம அந்த கேஜிஎஃப் டவுன் வந்து பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட தான் இருந்துச்சு, அவங்க தான் அந்த தங்கத்தை டன்னாக வெட்டி எடுத்தாங்க. அப்போது உண்மை வந்து அப்படி இல்லைங்கயோ. அப்போ தங்கலானுடைய அந்த எண்ணம் என்ன ஆனது? அவருடைய தங்கத்தை காப்பாற்றணும், அதே நேரம் அந்த வளத்தை வச்சு நம்ம ஸ்கூலோ பசங்களுடைய படிப்போ ஏதோ ஒன்று பண்ணணும்னு யோசிக்கிற அந்த தன்மை என்னாச்சு? ரியாலிட்டியில் கேஜிஎஃப்ன்றது உருவாயிடுச்சு, பிரிட்டிஷ்காரங்க வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இல்லை, அந்த தன்மை தங்கலான் ஒன்று நம்பினார்ல, அது அந்த ஊரில் நடக்குது. இப்போ நீங்கள் இந்த படத்தினுடைய வரலாறில் ஒரு போர்ஷன் நம்ம பார்க்குறோம்.
நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னது தான். இந்த தங்கம் வந்து ராஜராஜ சோழன் எடுத்திருக்கிறாரு. அவங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கில்ட்டி வருது. இது வேறொருடைய நிலம், அந்த நிலத்தில் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ அவங்க பரிகாரமாக கோலாரம்மான்னு ஒரு கோயில் கட்டுறாங்க. அந்த கோயில் இன்னும் அங்கே இருக்குது. ஆக்சுவலாக கோயில்கிட்ட அவங்க போயிடுறாங்க. இன்னொன்று, சோழர்களால் அவ்வளோ நிறைய தங்கம் எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா அதோட டெக்னிக்கல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க அதுக்கிட்ட உபகரணங்கள்லாம் அவங்ககிட்ட கிடையாது. ஓரளவு இருக்கிறது மட்டும் எடுக்க முடியும். மண்ணோட தோணா ரொம்ப தண்ணிக்குதுன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து திப்பு சுல்தான் அவங்க குழி எடுக்கிறாங்க. அவங்களாலே ரொம்பலாம் எடுக்க முடியல. பிரிட்டிஷ் வந்து திப்பு சுல்தான் டீமே அடிச்சு காலி பண்ண உடனே அவன் என்ன பண்ணுறான், இவன் நிலத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சர்வே பண்ணும்போது ஜான் வாரன் ஒருத்தர் வராரு. ஜான் வாரன் வந்து என்ன பண்ணுறாருனா, நிலத்தை அளவீடு பண்ணும்போது அங்கே இந்த நிலத்துக்கு கீழே வேறு ஒரு கனிமம் இருக்குது, அது தங்கம் தான் உறுதியாக சொல்கிறார். ஆனால் இருக்கக்கூடிய எந்த முகாந்திரமும் அவர்கிட்ட இல்லை. அந்த குறிப்புகளை வச்சுட்டு லெவாலேன்னு ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி தன்னுடைய நண்பர்களை கூட்டிட்டு வராங்க. இந்த மாதிரி குறிப்பெலாம் இருக்குடா, இங்கே தங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவன் தங்கத்தை அறிஞ்சிடறான். அது கூட இந்த மக்களை கூப்பிட்டு வரான். மக்களை கூப்பிட்டு தங்கலாம் இருக்குதுன்னு அறிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுறான், அவனால் மேற்கொண்டு அங்கே தங்கத்தை ஆர்வஸ் பண்ண முடியல. ஏன்னா அதனுடைய வெயிட் அவ்வளோ. அது நீங்கள் இத்தனை சவரன்ற மாதிரி இத்தனை கிலோ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 1000 டன்னுக்கு மேலே எடுக்கணும்னா இப்போ நீங்கள் வந்து அதுக்கு மிகப்பெரிய உழைப்பை கொடுக்கணும். அதுக்கு மிகப்பெரிய பொருளாதார தேவை. அதனால முடியல. ஒரு கட்டத்து மேலே அவன் வந்து போயிடறான். அந்த மக்களை கூட்டு வந்த மக்களை ஒரு கட்டத்து மேலே சோர்ந்து போயிடுறாங்க. இப்போ இவ்வளோ ஜான் வாரன், லெவாலே இவங்களுடைய உழைப்பை டெய்லர் அண்ட் சன்ஸ்னு ஒருத்தவங்க வராங்க. அவங்ககிட்ட இப்போ அல்வா மாதிரி எல்லாமே கையில் இருக்குது. ஏன்னா அவன் அங்கே ஆப்பிரிக்க சுரங்கங்களில் நிறைய தங்கம் எடுத்தவன். அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான், ஒட்டுமொத்தமாக இப்போ அழகாக இதை வந்து நிறுவனமயப்படுத்தப்படுறான். அப்போ இந்த மக்களை கூப்பிட்டு அந்த மக்களை குட்டியாக ஒரு வீடுகள் கட்டித்தரான். அந்த மக்களுக்கு வந்து ஸ்கூல் கட்டித்தரான், சம்பளம் தரான். ஆனால் அந்த மக்கள் அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரியான ஒரு வரிய நிலைக்குள்ளே போகிறாங்க. பட் அதுமாரி அந்த மக்களுடைய வாழ்க்கை நிறைய ஒரு பக்கம் நம்ம வந்து மேன்மை அடைஞ்சிருக்கு. நம்ம அதை மறுத்து பேச முடியாது. கேஜிஎஃப்ல எல்லோரும் பயங்கரமாக படிச்சிருக்கிறாங்க, ரொம்ப நல்லா ஆங்கிலம் பேசுவாங்க, உயர்கல்வியில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் யாருன்னா இந்த மாதிரியான வடார்காடு மாவட்டங்கள்லேருந்து அங்கே வந்து குடிபெயர்ந்து இங்கே ஒரு பண்ணை அடிமையாக இருந்ததுக்கு அது பெட்ரு தான், அந்த அடிப்படை. ஆமாம், அது பெட்டரு. இப்போ இந்த நான் சொன்ன இந்த வரலாறு இந்த படம் எந்த போர்ஷனா அந்த லெவாலே வரான்ல, ஓய்வு பெற்ற அதிகாரி வரான்ல, அவன் வந்த உடனே இந்த தங்கலான் வந்து தங்கத்தை எடுக்கிறாள். இப்போ அவன் படத்தோட எண்டில் ஒரு பெரிய டீம் வருது பார்த்தீங்களா, அதுதான் டெய்லர் அண்ட் சன்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். ஓகே. இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஒரு படம் இந்த கேஜிஎஃப் எப்படி ஆச்சு, எப்படி இதுக்கப்புறம் தான் வரும். கேஜிஎஃப் எப்படி உருவாச்சு, மக்கள் எப்படி தங்கத்தை எடுத்தாங்க, இட் இஸ் இந்த டிஸ்கஷன். பட் சொல்கிறேன் உங்களுக்கு, அதுதான் ஒரு டிபிக்கல் கேஜிஎஃப் கதை. ஓகே. அதான் பார்ட் 2 அப்போ இருக்கலாம். அது பேசியிருக்காரு அவர் ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடியூசர். அவர் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலாக. ஓகே. அவங்க இப்போ இன்னைக்கு கூட விக்ரம் சார் வந்து சொன்னார், நான் ரஞ்சித் திரும்ப கூப்பிட்டா வந்து நான் இந்த படத்தை நடிப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அவங்களும் ரெடியாக இருக்காங்க. எவ்ரிபடி இஸ் ரெடி ஃபார் திஸ் டூ. ஆனால் ரஞ்சித் மனசு வைக்கணுமே அவருக்கு. ஆமாம். இல்லை, அவருக்குமே இது என்னென்னா, நாங்கள் இது எழுதுனதே ரொம்ப நிறையா. அந்த படம் இதனுடைய திரைக்கதை ரொம்ப பெருசு எழுதுனது. அப்புறம் எடுத்து நாங்கள் ஃபைனல் பண்ணது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படம். நீங்கள் பார்க்கல அது 3 மணி நேரத்தை படத்தை. இப்போ நீங்கள் கேட்குற சில விடுபடல்கள் கூட அதுக்கு பதிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ நம்ம ஒரு கிட்டத்தட்ட 25 நிமிஷம் அதில் வந்து தூக்குறோம், ட்ரிம் பண்ணுறோம். சிலதை வந்து ரொம்ப கன்சைஸ் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறோம். அது ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் வேகமாக போகுது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். பட் ஆனால் ஒரு ரியாலிட்டி வேறு. நம்ம அந்த படத்தை இந்த டியூரேஷனுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறோம். அப்போ அந்த ரைட்டிங்லேருந்து சிலது வந்து உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது. இதெல்லாம் ஐ எம் நாட் ஆஸ்கிங் தி எக்ஸ்கியூஸ். நீ என்ன படம் பார்க்குறியோ அதான் படம் கடைசியில். பட் ஒரு பேக்ராப்பில் இருக்கிற ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை, அந்த சீன்ஸ் எல்லாம் இப்போ பார்க்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதுதான் வந்து இப்போது ஒரு டைரக்டர் கிட்ட விடலான்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் அவர் ரஞ்சித் விட்டார்னா ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு நான் கூட செல்வாவும் நானே நீ பேசியிருந்தோம். பிகாஸ் தட் இஸ் த மூவி வி லவ் வெரி மச். இன்னும் அதில் நிறைய உள்ள அந்த லேயர்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா காடையன் போர்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமேன்னு நிறைய ஆரணார்த்தி போர்ஷன் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக ஆரணார்த்தி யார், அவங்க என்ன எப்படி வந்து போனார், அந்த உத்தரவுகள் கொடுக்கும்போது அந்த போர்ஷனும் இருக்குது. ஓகே. ஸோ அப்புறம் அந்த பண்ணையார் தங்கலான் இவங்களுடைய டைனாமிக்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. ஓகே. அதெல்லாம் அந்த கட்டு கிடைக்கிறது அதான் அவர் டைரக்டரோட மனசு தான் அது. அவர் வச்சாருன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே சார். இப்போது இந்த படத்தில் லைவ் ரெக்கார்டிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் சொன்னதில் கொஞ்சம் ஆடியோ சிலதெல்லாம் புரியல. அது 2 காரணங்களாக நான் நினைக்கிறேன். ஒன்று, இந்த வட்டார வழக்கு அது ரொம்ப சிக்கலாக இருந்திருக்கும். ஏன்னா வாரம் என்ன ஏதோ பேசுகிறேன், அதுலேயும் குறிப்பாக பசுபதியோட கேரக்டர் அவர் பேசுகிறதே புரியக்கூடாதுன்னே பேசுகிற அந்த தன்மையில். ஸோ அதெல்லாம் எவ்வளோ சவாலானதாக இருந்துச்சு. அப்படியான கேரக்டர்ஸ் அவங்க பேசுகிற இது என்ன பேச வராருன்னு புரிஞ்சிருது. ஏன்னா வார்த்தையே அது ரொம்ப நீங்கள் பசுபதி அண்ணன் நேர்காணல் எடுத்தாலும் அவர் அதை சொல்லுவார். ரொம்ப திட்டமிட்டு அவர் அப்படி தான் பேசணும்னு தான் முடிவு பண்ணுது. அது ஒரு மூடு தான், எமோஷன் தான். அதில் நீங்கள் தர்க்கபூர்வமாக அவர் என்ன பேசலாம் நம்ம பண்ணல. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கான்சியஸாக பண்ணது தான் அது. அதனால் அது நம்ம வந்து இது பண்ணல.
இப்போ விக்ரம் சார் மம்பிள்டாக பேசுகிறது வந்து அதுவும் கான்ஷியஸாக நம்ம டிசைட் பண்ண தான். பட் அது ஏதோ ஒரு வகையில் பார்வையாளனுக்கு இன்னும் தெரிஞ்சால் நல்லா இருக்குமே நம்ம சொன்ன போது தான் நம்ம அது வந்து சப்டைட்டிலாம் போட்டாங்க. ஓகே, சூப்பர். லைவ் ரெக்கார்டிங் எவ்வளோ சவாலாக, ஏன்னா நீங்கள் வசனமும் எழுதியிருக்கீங்க, அப்போ அந்த வசனத்தை பதிவு செய்யணும், அப்போ அது எவ்வளவு சவாலானதாக இருந்துச்சு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போதும் சரி? இல்லை, நான் ரொம்ப இந்த சொல்லிக் கொடுக்குற ப்ராசஸ் இந்த படத்தில் இல்லை. இப்போ நான் சார்பட்டா படத்தில் முழுக்க நான் இருந்தேன். இந்த படத்தில் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இந்த படம் நான் எழுதினதுக்கப்புறம் படப்பிடிப்புக்கு நான் ரொம்ப போகலை. நான் வேறு கமிட்டான வேறு சில படங்களில் நான் போய் இருந்ததால் எல்லாம் ரொம்ப வந்து இந்த படத்துக்குள்ளே போய் ஆக்டர்களோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் எப்போயாவது நான் போகும்போதும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அவங்கள பார்த்தாலே. ஏன்னா ஏன் இவ்வளோ எஃபர்ட், நான் அதுதான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு வெற்றி அடைகிறதுக்கு ஏன் இவ்வளோ கடினமான வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த நடிகர்கள், இந்த இயக்குனர், அங்கே இருக்கிற எல்லா செட்டுமே ஏன் இவ்வளோ தேர் சஃபர். அப்போ அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து இந்த படம் பார்க்குற மக்களையும் இந்த கதை கொடுக்குற அனுபவத்தை இன்னும் ஏதோ எலிவேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் எல்லாரும் தங்களை அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அதுக்குள்ளே. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தோணுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க, நான் இந்த கஷ்டங்கிறது உழைப்புங்கிறத நான் ரொமான்டிசைஸ் பண்ணல, பட் தட் வாஸ் அ ரியல். அதை நான் வந்து பதிவு பண்ணுன்னு சொல்கிறேன். ஆடியோ லான்ச்சில் பார்வதி கூட உங்கள் பேரை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்ததா, என்ன மாதிரியான விஷயங்கள்? ஏன்னா அவங்க தமிழ் அவங்களுக்கு ஒரு மாற்று மொழி கூட, வடார்காடு வட்டார மொழிங்கிறது அது இன்னும் எப்படி அவங்க அதை நோக்கி அவங்க நகர்ந்தாங்கன்றதே. கரெக்ட். நான் ரொம்பலாம் பார்வதியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒரு ரஞ்சித் வச்சார். ஸோ நான் அப்போ போயிட்டு கேரக்டருங்களுடைய அந்த ட்ரெய்ட்ஸ் என்ன, அவங்களுடைய பண்புகள் என்ன, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சில பேருக்கு சொன்னேன். அதில் பார்வதிக்கு நான் சொல்லி புரிய வச்சேன், கங்கம்மா ஷுட் பி வெரி லவுட். ஓகே, கங்கம்மா ரொம்ப அப்படிலாம் குசுகுசுன்னெலாம் பேச மாட்டாங்க. கங்கம்மாவுடைய பண்பு என்ன, கங்கம்மா கட்டிட்டு சாமி வரும். அப்போ நம்ம அதெல்லாம் அவங்க சொல்லும் போது நான் ரொம்ப ஒரு வியந்த ஒரு நடிகை அவங்க. ஏன்னா அது தன்னை ப்ரிப்பேர் பண்ணுறது இருக்குல்ல, அவங்கக்கிட்ட ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது, எவ்ரிபடி நோஸ் ஹூ இஸ் ஷீஸ். அதை தாண்டி ஒரு த எஃபர்ட் இஸ் வெரி அட்ராக்டிவ். அவ்வளோ எஃபர்ட்டை போட்டு அந்த கேரக்டராக வந்து நிற்கும் போது நமக்கு அதனால அது மேலே ஒரு அதுவும் அவங்க அதுக்குள்ளே யோசிச்சுட்டே இருப்பாங்க. கட் சொன்னால் கூட அப்படியே அந்த மைண்ட்லேயே இருப்பாங்க அவங்க. அது எனக்கு ரொம்ப இவ்வளோ ஒரு எல்லாருமே அந்த படத்தில் எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. அதனால அந்த படத்தோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நடிக்கிறாங்கடா அப்படின்ற மாதிரி அது இல்லை, அவ்வளோ ஒரு ஹைலே இருப்பாங்க எல்லாருமே. இந்த படத்தில் நடிப்பு அது உண்மையாகவே எல்லா கதாபாத்திரங்களும் நம்ம 18ஆம் நூற்றாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் படங்களில் கூட, தமிழ் படங்கள் மற்ற மாநிலம் அல்லது வெளிநாட்டு படங்களில் 18ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு அதெல்லாம் பார்த்தது உண்டு. ஆனால் தமிழ்நாட்டு வரலாற்றில் அந்த ஒரு 18ஆம் நூற்றாண்டு திப்பு சுல்தான் காலத்துக்கும் நேரடி பிரிட்டிஷ் ஆட்சிக்கும் முந்தைய அந்த காலங்கிறது எப்படி இருக்குன்றது, ஓகே இப்படி தான் இருப்பாங்க, அது மிராசுதாரர்னா இப்படி இருப்பாங்க, அவங்க மனைவினா இப்படி இருப்பாங்க, ஒரு எளிய மக்கள்னா இப்படி இருப்பாங்க, அதில் பசுபதி கேரக்டர் கெங்கு மாதிரியான ஒரு படப்படன்னு பேசுகிற அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்றதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரியான ஒரு ஆக்டிங்னு இதை சொல்லலாம். அதற்கு நிறைய மெனக்கிட வேண்டி இருந்துருந்துச்சு. முன்பே கூட ஒர்க் ஷாப் மாதிரியான விஷயங்களில் எல்லோருமே வந்திருந்தாங்களா, இல்லை சிலர்? எல்லாரும் வந்திருந்தாங்க. விக்ரம் சாரே வந்தார். ஒர்க் ஷாப்பில் ஒத்திகையில்? ஆமாம், அவரே தன்னை ப்ராக்டிஸ் பண்ணிட்டார் அந்த கேரக்டருக்குள்ளே. அவ்வளோ இப்போ ரஞ்சித்தோட படங்களில் எப்போயுமே அந்த ஒர்க் ஷாப் இருக்கும். சார்பட்டா பரம்பரையிலுமே அந்த ஒர்க் ஷாப் இருந்தது. தொடர்ந்து நடிகர்கள் வருவாங்க, நம்ம ஸ்லாங் சொல்லி தருவோம் அவங்களுக்கு. ஸோ அது என்னென்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை, இப்போ இன்றைக்கி சமகாலத்தில் இட் இஸ் கான்டெம்பரரி மூவி மேட்ரு கிடையாது. இப்போ நம்ம இப்படி தான் ட்ரெஸ் நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணேன் இந்த வருஷத்தில். இப்போ நீங்கள் என்ன ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி காமிச்சா நான் டோட்டலாக வேறு ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் இருப்பேன், நான் வேறு ஒரு மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பேன். அப்போ நான் அந்த வேறு ஒரு காலத்தை எழுதும்போது இப்போ நான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த பீரியட்குள்ளே. ஏன்னா இது வந்து ஒரு வரலாறு. நான் வரலாறுன்ற வார்த்தையை ரொம்ப போல்டு பண்ணி தான் சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு நம்ம இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு 1940 to 45 இந்த காலகட்ட மக்களுடைய வாழ்க்கை முறை என்னவாக இருந்தது அப்படின்னு எடுக்கும்போது என்னால் ஓரளவு நாவல்கள் எடுக்க முடியும். நாவல்கள் நம்ம படித்தா இப்போ புதுமை பித்தனோட சிறுகதைகளில் நம்ம ஏதோ ட்ரை பண்ணுறோம், இல்லை பாரதியோட குறிப்புகளில் சில பேரோட பயண குறிப்புகள்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது உண்மை நான் எப்படி நம்புவேன்? அப்போ அது எவ்வளோ ஆனால் எனக்கு அது உண்மைன்னு தெரியும், அது அவ்வளோ உண்மையாக எழுதப்பட்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 30கள் இப்போ 40-45 சினிமா பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பீரியடில் அந்த சினிமா அப்படி ரெப்ரசென்ட் பண்ணிச்சா? ஒரு 40களில் வாழ்ந்த உழைக்கை மக்களை பற்றின பிரதி எனக்கு எங்கே இருக்குது? அப்போ அந்த படங்கள் எப்படி எடுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை? அப்போ எனக்கு அப்போ வரலாறே இல்லை, அந்த பீரியடில் என்னோடய வரலாறு இல்லை, நான் எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு கிடையவே கிடையாது. நான் எங்கே போய் பார்க்குறதப்போ அதை அப்போ அந்த மாதிரி இந்த காலகட்டத்தை ஒருத்தர் சொல்லிடக்கூடாதுல்ல. இப்போ நான் 70s வந்து சென்னை எப்படி இருந்தது, இப்போ சார்பட்டா பரம்பரைக்கு 70s சென்னை எப்படி இருந்தது பெரிய ரெஃபரன்ஸே கிடையாது.
ஓகே 70s சென்னைக்கே பெரிய ரெஃபரன்ஸ் கிடையாது. அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு ஒரு பெரிய இலக்கிய பிரதி கிடையாது. இப்போ இங்கே அந்த பீரியடில் எழுதப்பட்ட இலக்கியவாதிகளோட எழுத்தை நம்ம அந்த உண்மைக்கு நெருக்கமாக பார்க்க முடியாமல் சில இது இருந்தது. அப்போ அந்த மனிதர்களை போய் சந்திக்கிறோம், அந்த வாழ்ந்த பழைய ஆளுங்களை போய் பேசுகிறோம். அதுக்காக சந்திச்சிட முடியும், அவங்கள்ட்ட பேசி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த படத்துக்கு கரெக்ட் அதான் மெட்டீரியல்ஸ், நம்ம எவ்வளோ மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு படிக்கிறோம். இன்னொன்று நம்மளோட உள்ளுணர்வுன்னு ஒன்று இருக்குது. நான் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் ஒரு மிராஸ் இப்படி தான் ஹேண்டில் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அவரை பற்றி இந்த பக்கம் இவங்க இப்படி தான் பேசிப்பாங்க உள்ளுக்குள்ளே. ஸோ அதை வந்து அது தர்க்க ரீதியெல்லாம் நான் விளக்க முடியாது. என்னுடைய மூதாதையர்கள் அனுபவத்தில் இருந்தால் நான் என்னோடய சொல் வந்து அங்கே விழுது. ஓகே, நீங்கள் ஒரு ஆர்ஜே ஊடகத்தில் பணியாற்றி ஒரு திரைக்கதை, அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு 2 மிக முக்கியமான திரைப்படங்களின் திரைக்கதை ஆசிரியராக வந்திருக்கீங்க. இந்த பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கான காரணம் ஏன்னா ரஞ்சித்துடனான அந்த பயணம், அந்த இணைவுக்கான ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குங்களா, அதெல்லாம் நீங்கள் ஒரு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்குது? இல்லை எனக்கு என்னென்னா நான் தான் சொல்கிறேன், நம்ம என்ன மாதிரி நினைவுகளை சேமித்து வைக்கிறோங்கிறத நம்மளுடைய செல்வமாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக காசு முக்கியம், பயங்கரமாக கெத்தாக இருக்கணும், அதெல்லாம் செகண்டு. பட் திரும்பி பார்க்கும்போது ஓகே நம்ம நல்ல படங்கள் பண்ணியிருக்கிறோம், காலத்தில் இந்த படத்துக்கு இடம் உண்டு, அதில் நம்மளுடைய பங்களிப்பு இருக்குதுங்கிற மாதிரியான படங்களில் தான் வந்து நான் பெரும்பாலும் சூஸ் பண்ணுறேன். அது எனக்கு ஒரு நிறைவு கொடுக்குது. இல்லாட்டி அவங்க என்னை சூஸ் பண்ணுறாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படி தான் வந்து பார்க்குறேன். ஆனாலும் ஸ்டில் எனக்கு நாவல்கள், நான் 2 நாவல் தான் நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் அதில் எனக்கு கிடைக்கிற நிறைவு, அதில் நான் என்னை கண்டடைகிறேன்ல, அது எனக்கு ஒருபோதும் இந்த மாதிரியான படங்களில் வேலை செய்யும்போது எனக்கு பெருசாக கிடைக்காது. ஏன்னா அது வெவ்வேறு விதமாக மாறுது, அதில் பல்வேறு விதமான கூட்டு உழைப்பது, ஒரு இயக்குனருடைய கனவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐ எம் மோர் க்ளோஸ் டு மை நாவல்ஸ். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் தாண்டி நாவலோடு தான். இல்லை அதில் நிறைய சுதந்திரம் இருக்குது. நம்ம நிறையா அதுக்குள்ளே நான் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை எழுத முடியும். இப்போ இதுலேயும் எழுத முடியும். ஆனால் இது வேறொருவங்களுடைய கதைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், இதோட லிமிட்டேஷன் வேறு. அந்த மாதிரி சொல்கிறேன் நான். ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு ப்ரொஃபஷனாக நம்ம பார்க்குறோமோ, பேஷன் நாவல் தான். அப்படி ப்ரொஃபஷன் பேஷன்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே எது சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குதோ அதுதான் என்னுடைய ப்ரொஃபஷன் பேஷன், ரெண்டுமே சேம் தான். என்னால் சந்தோஷம் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனை பண்ண முடியாது, சந்தோஷத்துக்காக வெறும் பேஷனை மட்டுமே பண்ண முடியாது. ஸோ நான் சாப்பிட்ணும்ல, ஸோ எல்லாமே கலந்து தான். ஆனால் பண்ணுறது சந்தோஷமாக பண்ணுறோமா. பட் கம்பேரட்டிபிலிட்டி ஐ லவ் டு ரைட் அ நாவல்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். சார் இப்போ இந்த இடத்துல ரஞ்சித் அல்லது அவர் கூட இருக்கக்கூடியவங்களுக்குன்னா வெளியில் வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், ரொம்ப தேடி கஷ்டப்பட வேண்டியிருக்கும். என்ன தான் தகுதி திறமை இருக்குது, இவர் தான் அந்த இடத்துக்கு ஏபியில் வைக்கலாம் ஆப்ஷனில் அப்படின்னாலும் கூட இசட்டுக்கு போயிடுவாங்க இயல்பாக. ஏன்னா அந்த சமூகத்தில் அல்லது சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு பாகுபாடு ஒரு சின்னதாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இதில் பிரதிபலிக்குதுன்னு ஒரு வாதம் எப்போதும் இருக்கிறது உண்டு. இப்போ தமிழ் பிரபாக்கு எப்படி சர்பட்டா பரம்பரை, தங்களான் மாதிரியான படங்கள் பண்ண தமிழ் பிரபாக்கு எப்படி வாய்ப்புகள், ரஞ்சித் அல்லது அவருடைய அந்த குழு இல்லாமல் வெளியில் வாய்ப்புகள்? ஏன்னா வெளியில் வாய்ப்பு ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். ஓகே, ஆமாம். இப்போ நான் துல்கர் சல்மான் அவருக்கு ஒரு படம் அவருக்கு நான் எழுதிட்டுருக்கிறேன். அது இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு டைரக்டர்ஸுங்களோட ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா நான் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், என்னோடய அடையாளம் தான் நான் சினிமாவில் வந்துட்டேன்றது ரொம்ப பாதுகாப்பாக என்னை வச்சுலாம் பேச முடியாது. இதுதான் நான், இதுக்குள்ளே என்ன வேலை செய்யணுமோ சொல்லுவேன். நான் வெறும் இந்த பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஆள் மட்டும் கிடையாது. ஐ பிலீவ் ஐ ஹேவ் அ ஸ்ட்ராங் ஸ்க்ரீன் பிளே நாலேஜ். நான் அது சார்ந்து படிச்சிருக்கிறேன். அதாவது படித்ததால் ஸ்க்ரீன் பிளே ஆள்லாம் கிடையாது. ஒரு துறைக்குள்ளே போகணும், அதை சார்ந்து நிறைய படிக்கிறோம். என்னால் நல்லா எழுத முடியும்னு நம்புகிறேன். ஸோ இட்ஸ் அப் டு தெம். நான் வந்து அவங்க என்னை எப்படி பார்க்குறாங்க, எனக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதாங்கிற ஒரு ஜோனுக்குள்ளேயே நான் போகலை. ஏன்னா இன்னொன்று எனக்கு வந்து ஐ எம் சூப்பர் பிஸி நவ். எனக்கு வர படங்கள்லேயே இப்போ நான் இப்போ சார்பட்டா 2 நான் எழுதிட்டுருக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி என்கேஜ்ட் இன் அண்ட் அரவுண்ட் வாட் ஐ ஹவ் சூசன். அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிடும் போது ஒரு இயக்குநர்களோட நான் தொடர்ந்து உரையாடும் போது பேசும்போது அந்த படைப்புக்கு எனக்கு இன்னொன்று எனக்கு ரொம்ப ஒரு நம்மளோட கொஞ்சம் எதிர்த்தரப்பாக இருக்கவங்களோட வேலை செய்யலாம் எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக ஒரு ஆசையாக இருக்கும். என்ன சார் அது? நான் எதிர்த்தரப்புனா ரொம்ப தூரம் தப்பாக இருக்கிற ஆட்கள்கிட்ட சொல்கிறேன் நான். அவங்களுக்கு தெரியும், ஆனால் இது கொஞ்சம் இப்படி ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணி நம்மகிட்ட சும்மா போட்டு பார்ப்பாங்க தெரியுமா. அவங்களோட எனக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு நல்ல டெமோக்ராட்டிக்கான ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும். அப்படி நிறைய நான் பண்ணியிருக்கீங்க. டிஸ்கஷன்ஸ் போடுவாங்க அந்த மாதிரி. இன்னொரு பக்கம் சார், இப்போ நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கலான படங்களாக எழுதுகிறோம். ப்ளூ ஸ்டார் ஆகட்டும், சர்பட்டா, இல்லை தங்களான், எல்லாமே பீரியாட்டிக் மூவிஸ். ஓகே,
இப்போது தமிழ் பிரபா அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல்ல இருந்து எடுத்து எழுதக்கூடியவர் அப்படி தானே இருக்கு. அப்படிலாம் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அதுவும் எழுதுவாரா? ஆமாம், என்னன்னா நான் இந்த ஒரு ஜட்ஜ் வேஷம் போட ஜட்ஜ் வேஷமே கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆகிடும். நல்லா டாக்டராக நடிக்கிறாப்புல செம்மையாக பொருந்தும். நம்ம பெரும்பாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்படி தான் வேலை பண்ணுவாங்க, எந்த மாதிரி கதைகள் எடுத்துகிட்டு வராங்கங்கிறத பொறுத்து தான். சொல்லப்போனால் நான் கான்டெம்பரரியாக எனக்கு பெரிய ஆர்வம் இருக்குது. கான்டெம்பரரியாக நான் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படம், ஒரு திரைக்கதை எழுதியிருக்கேன், சமகாலத்தில் நடக்கிற ஒரு கதை தான். ஸோ பட் அதில் தான் எனக்கு ரொம்ப ஹை இருக்குது, அதுதான் எனக்கு ரொம்ப நிறைய அது மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது, அந்த மாதிரியான ஒரு கடந்த காலத்தை பற்றி எழுதுறதுல. ஓகே, இப்போ ஒரு மசாலா, ஒரு கமர்ஷியல் படம்னா ஒரு மாஸ் ஹீரோவுக்கு ஒரு மசாலா, இந்த மாதிரி எல்லாம் அரசியல்லாம் ஏதோ கொஞ்சமாக ஏதாவது அங்கே ஒரு மாஸ் டைலாக்குக்கு பஞ்ச் டைலாக் இருக்கட்டும், அதை தாண்டிலாம் வேணாம். இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கமர்ஷியல் படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுங்கன்னா பண்ணுவீங்களா? ஓகேவா? இல்லை, என்னென்னா நீங்கள் இந்த கமர்ஷியல் படம் நம்ம சொல்கிறோம்ல, தங்கலான கமர்ஷியல் படம் தான். அப்போ அதுக்கும் நீங்கள் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு படமும் ஒரு ஜானரில் இருக்குது, அது கம்ப்ளீட் கமர்ஷியல் ஜானருக்குள்ளது எல்லாமே இருக்கும். இப்போ இந்த படங்கள் அப்படி இருக்காது, இதில் ஒரு ரியாலிட்டி கமர்ஷியல் இருக்கும், ஒரு மசாலா கமர்ஷியல்னு வச்சு. ஆமாம், ஒரு 4 பாட்டு 5 பாட்டு ஒரு பாட்டு, அதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே எழுதுவீங்களா? தாராளமாக எழுதலாம். ஆனால் என்னென்னா அந்த படத்தில் வந்து நீங்கள் பெண்களை எப்படி போர்ட்ரேட் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான வசனங்கள் வைக்கிறீங்க, எந்த கதையை அது சார்ந்து இருக்குது, அதை நான் கவனிப்பேன். என்னென்னா அவங்களே இப்போ அந்த டெம்ப்ளேட் இல்லை பிரதர், தமிழ் சினிமாலே இன்றைக்கி 4 பாட்டு ஒரு குத்துப்பாட்டு தமிழ் சினிமாலே கிடையாது, நீ அந்த ட்ரெண்டே மாறிடுச்சு. இப்போ நம்ம அதை மனசில் நம்ம கமர்ஷியல் சினிமானா அப்படி தான் ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி அது வழக்கொழிந்து போன ஒன்று. இன்றைக்கி பெண்களை கேலி கிண்டல் பண்ணி நீ தமிழ் சினிமாவில் பெருசாக பாடல் வர்றது இல்லை. இப்போ இது ஒரு மாற்றம். குத்துப்பாட்டுன்னு லிட்டரலாக யாரும் வைக்கிறது கிடையாது. ஒரு சம்மந்தலாத ஒரு ஹீரோயினை பட்டு கொண்டு வந்து ஒரு பாட்டு ஆட வைப்பாங்க தெரியுமா, இன்றைக்கி பெருசாக அப்படிலாம் கிடையாது. தமிழ் சினிமாவே ஒரு மலினமான சமரசங்களுக்கு உட்பட்ட கமர்ஷியல் சூழலில் இல்லை, பெரும்பான்மை அதே நகர்ந்து வந்துருச்சு. அப்போ நம்ம இது ஒரு பெரிய தூய்மைவாதம் மாட்டணும், அது ஓகே, அது ஒரு மசாலா, அப்படி கிடையாது. ஸோ அதுவே சேஞ்ச் ஆகிருக்கு. ஆமாம், இட்ஸ் ப்ராசஸ் சேஞ்சிங். இல்லை இப்போ இப்படி வச்சுப்போம், ஒரு நல்ல பஞ்ச் டைலாக்லாம் இருந்து ஒரு காமெடி ட்ராக் தனியாக ஒன்று வச்சு அப்படி எழுதுவீங்களா? இல்லை, அந்த மாதிரி இப்போ படங்களே வரும். இப்போ கடைசியாக எந்த படத்தை நீங்கள் தனியாக காமெடி ட்ராக் பார்த்தீங்க தமிழில் சொல்லுவேன்? இல்லை, தனியாக பஞ்ச் டைலாக் வச்சு எந்த படம் பார்த்தீங்க? அது விஜயோட போக்கிரி அந்த மாதிரி காலகட்டத்திலே முடிஞ்சிடுச்சுல்ல. ஓகே, அவங்களே பெரிய பெரிய ஹீரோஸே இன்றைக்கி ரொம்ப ரியாலிட்டிக்குள்ளே வந்து படங்கள் பண்ணுறாங்க. அதனால் அந்த இது கிடையாது இன்றைக்கி. ஏபொலிட்டிக்கல் படம், ஓகே, அரசியலே இல்லை, அப்படி ஒரு படம் ஒரு எழுதலாம்னா? இல்லை, நான் பார்வதி என்னோட புக் ரிலீஸில் சொன்னாங்க, இந்த தங்கலான் இதில் கூட சொன்னாங்க, பொலிட்டிக்கல் ஒன்று கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் பொலிட்டிக்கல் சொல்கிறது ஒரு பொலிட்டிக்கல் தானே, அரசியல் அற்றதே பெரிய அரசியல் ப்ரிவிலேஜ் ஆக்சுவலாக. அதனால் அப்படி எழுதவே முடியாது. நான் ஒரு காமெடி படம் எழுதினா கூட, ஆனால் அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஸ்டஃப் பண்ணக்கூடாது, அவங்கக்கிட்ட ஸ்டஃப் பண்ணக்கூடாது. அது கேடு அப்படி கிடையாது, அதுதான் நான் சப்டெக்ஸ்ட்டை வைக்கிறேன் பின்னாடி. அவங்ககிட்ட சொன்ன ரிசர்வேஷன் பற்றி நம்ம 4 பேர் பேசுகிறோம்னா நம்ம ஜாலியாக பேசிக்கலாம். ஆனால் அதனூடாக உங்களோட பின்புலத்தை நான் எப்படி சொல்ல ட்ரை பண்ணுவேன். ஏன் இவன் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறான், இவன் அந்த ஸ்டாண்டு, நான் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு லேயரை நான் கட்டமைக்க முடியும். ஒரு சினிமாவை எவ்வளவு குறைச்சி ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அதுக்குள்ளே லேயர்ஸ் இருக்கும், நியூவான்சஸ் இருக்கும். கேஜிஎஃப் மாதிரியான படம் இப்போ இப்படி வச்சுக்கலாம். அதுலேயும் பாட்டுகள்லாம் இருக்குது, பட் அந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே அப்படி பண்ணணுன்னா பண்ணலான்ற நான் பண்ணலாம். இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ பண்ணலான்னா நான் ஏதோ அந்த மாதிரி படங்களுக்கு வாய்ப்பு தேடுன்றதெல்லாம் சொல்லுவேன். அது ஒரு வகைமை, நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வகைமை. எஸ், ஏன்னா இப்படி சர்பட்டா, ப்ளூ ஸ்டார், அதில் ஒரு அரசியல் இருக்கும், காதல்னாலும் அதில் அரசியல் இருக்கும், ஹிஸ்ட்ரினாலும் அதில் அரசியல் இருக்கும், பௌத்தர் அதுக்கு ஒரு அரசியல் இருக்கும். இப்படியா படம் ஸ்க்ரீன் பிளே பண்ணுறாரு. இப்போ அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் நீங்கள் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே உள்ள நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னுடைய ஃப்ளேவர் அதுக்குள்ளே கொண்டு வருவேன். அதனால தான் அவங்க என்னை கூப்பிட்றாங்க நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே எழுதுறது நான் இது என்னது கூட போகிறாங்க அவங்க. இப்போ நான் போகும்போது அதுக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் ஒரு பேக் ட்ராப்பை வைக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அவங்க விரும்புகிற மாதிரி எழுதுறதுக்கு அவங்க என்னை கூப்பிடல. என்ன அவங்க ஏன் கூப்பிட்றாங்கன்னா, நான் ஒரு பேக் ட்ராப்லேருந்து வரேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் ஒரு படைப்புக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை செலுத்துகிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற இவ்வளோ டைமில் நான் அந்த படைப்புக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை செலுத்துறேன்னா நான் ஏதோ அதுக்குள்ளே பண்ணணும்ல. அவங்க கேட்குற குத்துப்பாட்டி அவங்க கேட்குற அப்படி பண்ண முடியாது. அதுக்குள்ளே நம்ம ஒன்று ட்ரை பண்ணுறோம், அப்படி பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த ஒரு பெண்களையோ அல்லது சிலரையோ குறிப்பிட்டு இழிவுபடுத்துகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் நம்ம எதுக்குனாலும் ரெடி. எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட், ஒரு காமெடி ஜோனரோ இல்லை ஒரு ரொமான்டிக் ஜோனரோ எதுனாலும். ஆமாம் நம்ம என்னென்னா அதனுடைய லைக் க்ரக்ஸ், அந்த இப்போ என்ன சொல்லுவாங்களே, ஜிபியா ஏதோ ஒன்று, கருப்பொருள் இல்லை, அதுக்கு ஏதோ வார்த்தை யூஎஸ்பியா, யூனிக்ஸ் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. யூஎஸ்பி, அது யூஎஸ்பி என்ன செல்லிங் பாயிண்ட் தப்பாக இருக்குதா? ஓகே, வெறும் வன்முறையை க்ளோரிஃபை பண்ணுதா? சமூகத்துக்கு அது சரியா தப்பா? ஆமாம், அவ்வளோதான்.
இப்போ ஒரு படைப்பை ஒருத்தர் 2 ஒரு 3 இன்றைக்கி வந்து முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு நீங்கள் கண்ணு முன்னாடி அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஓடிடி ஓப்பன் பண்ணி எதிராக பார்க்கறதுலேயே ஒரு 1/2 hour நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதே பெரிய ப்ரெஷராக இன்றைக்கி மாறுது, டென்ஷனாக மாறுது. அந்தளவுக்கு என் கண்ணு முன்னாடி அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குதுல்ல. இது எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு நான் உங்கள் படத்துக்கு வரேன்னா நான் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக அந்த படத்தை உங்களுக்கு கதை சொல்லணும்ல. அப்போ நான் அந்த ரெஸ்பான்சிபிளே இல்லாமல் எனக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியாதுப்பா, நான் அப்படியே ஜாலியாக வந்து அது எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் தெரியுமா. இன்றைக்கி நாடு என்ன நிலமையில் இருக்குது, எவ்வளோ சிக்கலான நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் கலைங்கிற அதுவும் சினிமாங்கிற வெகுஜன ஊடகம் நமக்கு கிடைக்கும்போது நம்ம அதில் எவ்வளோ பொறுப்பாக கதை சொல்லணும் அப்படிங்கிற கான்ஷியஸ் எல்லாருக்கும் இருக்கணும். அதேமாதிரி காலம் ரொம்ப கருணையற்றது. ஆமாம், அது ரொம்ப சீக்கிரம் ஒருத்தங்களை மறந்துடும். அதுமாதிரி யாரையும் ரொம்ப சீக்கிரம் மறக்காது குறிப்பிட்ட ஆட்களில். ஓகே, அது அந்த மாதிரியான ஒரு அதனால தான் நீங்கள் காலத்துக்கு வேலை செய்யணும்னு நான் சொல்லுவேன். ப்ளீஸ் பி மோர் கான்ஷியஸ் டு த பீரியட். அப்போ உங்களை பொறுத்தளவு சமீபத்தில் வந்த படங்களில் நீங்கள் பார்த்து வியந்த அல்லது இந்த ஸ்க்ரீன் பிளே நான் அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னா எந்த படங்களை சொல்லலாம்? சமீபமாக பார்த்ததுலன்னா நான் சேலஞ்சர்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். நம்ம ஜெண்டையா நடிச்சிருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ரைட்டிங் ரீசெண்ட்லி. நான் அப்படி மாறினே இருப்பேன். இப்போ திரும்ப ஒரு வாரம் கழிச்சுன்னா வேறு படம் பார்த்துருப்பேன். பட் இந்த படம் ரீசெண்டாக பார்த்ததில் அந்த ரைட்டிங் அந்த அந்த ஒரு ஸ்போர்ட்ஸை பேக்ட்ராப்பாக வச்சு இந்த ஆண் பெண் மனதுக்குள்ளே இருக்கிற ஊடாட்டத்தை வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை சேலஞ்சர்ஸ். ஸோ அந்த படம் நான் பார்த்தேன், அது சொல்லுவேன். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே ஆமாம் ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த. ஓகே, பொதுவானா ஓவராலாக உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஸ்க்ரீன் பிளேஸ்னால் நிறையா இருக்குது. அதனால் அது ஒரு இப்போ நான் கொஞ்சம் பழைய படங்கள்லாம் இப்போ பார்த்துட்ருக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த நாள்னு ஒரு படம் பார்த்தேன் சிவாஜியோட. ஆமாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு மாதிரி அடாப்ஷன் சொல்ல முடியாது அது. பட் ஆனால் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க, ரொம்ப ஸ்டைலிஷாக அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. சிவாஜியோட நடிப்பு, அப்புறம் அந்த பீரியடில் அவ்வளோ கிரே ஷேடாக அவர் அந்த படத்தில் நடிச்சிருந்தது. பணம்னு ஒரு படம் பார்த்தேன் சிவாஜி. அது நான் ஒரு ஒர்க்குக்காக பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு அதெல்லாம் பார்க்கும்பொழுது, அதனுடைய ரைட்டிங். அதுக்கப்புறம் வந்து தமிழில் வந்து நான் எப்படின்னா நிறைய படங்கள் பார்க்க மாட்டேன் தமிழ்லனா. பொதுவாகவே ரொம்ப படங்கள் பார்க்குற ஆள் கிடையாது நான். பட் வேற நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு பிடிச்ச படங்களை நிறைய வாட்டி பார்ப்பேன். என்னுடைய ரீடிங்க்காக நான் சொல்கிறேன், ப்ராக்டிஸாக. ஆமாம், இப்போ இன்றைக்கி நிறைய வெப்சீரிஸ் அதுன்னு நான் உண்மையாக அதெல்லாம் ரொம்பலாம் பார்க்குற ஆள் கிடையாது. அதுக்காக ரொம்ப தனித்துவமாக தெரியணும் அப்படின்றதுலாம் என்னோடய எண்ணம் கிடையாது. மை சாய்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். நான் ரொம்ப பிடிச்ச படத்தை திரும்ப பார்ப்பேன், எனக்கு பிடிச்ச படத்தை. ஏன்னா அது ஒரு முறை எனக்கு அது ஒன்று சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். ஒரு படைப்பை ஏன் நம்ம கிளாசிக்னு சொல்கிறோம்ல, கிளாசிக் அது இன்னைக்கு கிளாசிக்கிற வார்த்தை அச்சு நவுத்துறாங்க, கல்ட்டு கிளாசிக்ன்ற வார்த்தைலாம். பட் ஆனால் ஒரு லிட்ரேச்சராக இருக்கட்டும், ஒரு சினிமாவாக இருக்கட்டும், ஏன் அதை கிளாசிக்னு நம்ம சொல்கிறோன்னா அது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதோ அதை நீங்கள் வேறு எந்த காலகட்டத்தில் வாசித்தாலும் அது உங்களுக்கு ஒரு புதிய ஒளியை உங்கள் மீது பாய்த்து கொண்டே இருக்கும். அதில் ரஷ்யன் லிட்ரேச்சராக இருக்கட்டும், ஒரு கிளாசிக் மூவிஸாக இருக்கட்டும், திரும்ப அந்த படம் உங்களுக்கு ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும். க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் நாவலை நீங்கள் எத்தனை முறை படித்தாலும் அது உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். கரமேசவ் பிரதர்ஸை எத்தனை வாட்டி படித்தாலும் அது உங்களுக்கு ஒரு முறையும் அது உங்களுக்கு ஒன்று உங்களை ஒரு மனிதனாக உங்களை மேலேற்றும். ஆல்ஃபர் காமியோட அந்நியன் திரும்ப வாசிக்கும் போதும் ஒரு சின்ன ஏதோ ஒன்று நம்மளை வந்து ஒன்று சொல்லுதில்ல. அப்போ அதுதானே காலத்தில் அதுக்கு ஒரு மாறாத தன்மை ஒன்று இருக்குதுல்ல. நான் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்படி நீங்கள் பார்த்த படம்னா எதெல்லாம் சொல்லலாம்? திரும்ப பார்க்க தூண்டுற படங்கள்னா பருத்தி வீரன், புதுப்பேட்டை தமிழில் நான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் படம் பார்ப்பேன் நான். அதுக்கப்புறம் வந்து நிறைய படம் பார்ப்பேன் நான். அந்த மாதிரி பார்த்த படங்களே திரும்ப பருத்தி வீரன் வந்து அது வந்து ஒரு ஏன்னா புதுப்பேட்டை, மெட்ராஸ், சென்னை, ஓகே, ஆமாம் இல்லை உங்கள் களம் அப்படின்னு. ஆமாம், பருத்தி வீரன் மதுரையில் இல்லை, அந்த லேண்டு சம்மந்தப்பட்டது இல்லை. நான் இப்போ நான் இப்போ க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்லாம் வாசிக்கிறேன், மாஸ்கோவில் இருந்துட்டு வந்தேன். அப்படி கிடையாது. ஒரு படம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ரைட்டிங், அது ஒரு ரைட்டிங் அது பெஸ்ட் ரைட்டிங் நான் பார்த்ததில்ல. நான் திரும்ப அந்த படத்தை பார்க்கும்போது அது ஒன்று சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். செகண்டரி கேரக்டர் எப்படி எழுதணும், ஒரு சீன் எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணும், எவ்வளோ கிரவுண்டு பண்ணுறதுக்கு எப்படி. ஒரு படத்துடைய சுவாரஸ்யம் என்பது வெறும் கதையினுடைய போக்கு மட்டும் இல்லை, கதாபாத்திரத்துடைய தன்மையிலே அந்த சுவாரஸ்யத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த படம் எனக்கு தோணும். புதுப்பேட்டையும் எனக்கு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். வடசென்னை எனக்கு அது மாதிரி நான் பார்ப்பேன். அந்த படத்தின் மீது எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருந்தால் கூட ஐ கீப் ஆன் வாட்சிங் தட் மூவி. அது ஒரு பெஸ்ட் ரைட்டிங்காக தான் நான் அந்த படத்தை கூட நான் பார்க்குறேன். அந்த மாதிரி அப்படி பார்ப்பேன் நான்.
சமீபத்தில் இப்போ பார்த்து உங்களுக்கு பிடிச்ச அல்லது ஸ்க்ரீன் பிளேல இதை அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு சொல்கிற படம் தமிழில் தமிழில் தமிழ் ஆர் சவுத் இந்தியனில்? ஓகே, எனக்கு ஞாபகம் இல்லையா அது மாதிரி என்ன படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டம் பிடிச்சிருந்தது. ஆட்டம்னு ஒரு படம் பார்த்தேன் நான் அமேசானில். இப்போ இந்த படத்தை நேஷ்னல் அவார்டு கூட கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அது ரைட்டிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சார்பட்டா 2 அதை எழுதிட்டதா சொன்னீங்க. எப்போ எதிர்பார்க்கலாம்? அது டைரக்டருடைய கால் தான். நான் ஒரு வருஷம் எழுதி கொடுத்துருக்கேன், அவர் படிப்பார். அதுக்கப்புறம் தான் எல்லா விதமான கலவரமே நிகழ்வாங்க. நம்ம திரும்ப பேசுவோம், திரும்ப எழுதுவோம். அது ஒரு தனி ப்ராசஸ். இல்லை அடுத்து இப்போ எதிர்பார்க்கலாமா? இப்போ தங்கலானுக்கு அடுத்துன்னே இல்லை, அது அவரோட லைனப்பில் எனக்கு தெரில என்ன லைனில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் பார்ட் இல்லை அதுவுமே முடியாது. படம் நம்ம ஷூட்டிங் போகிறதுக்கு எழுதிட்டு தான் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சொல்லிட்டு தான் நான் சொன்ன ஸ்க்ரீன் பிளே ஒரு ப்ராசஸ் தான். நீங்கள் எழுதிட்டு அப்படியே இந்த நீதிபதி தீர்ப்பு எழுதுற மாதிரி பேனாவெல்லாம் உடைக்க முடியாது. திடீர்னு உங்கள் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒன்று கேட்பார், டேய் என்னடா இதில் இப்படி ஆமாம் அப்படின்னு தோணு நேரம் நைட்டு பயங்கரமாக எழுதிட்டு மிகப்பெரிய கர்வத்தோடு இந்த இப்படி பாரதியார் மாதிரி நடப்பீங்க. காலில் பார்த்தா அது ரொம்ப டம்மியாக தோணும் நமக்கு. அப்படி தோணுமா? எனக்கு அப்படி தோணியிருக்கு சம்டைம். எனக்கு எப்பவுமே நான் எழுதுறத ரொம்ப அதன் மீது ஒரு பெரிய ஆர்வம் ரொம்ப சீக்கிரம் வடிஞ்சிடும். அதன் மீது ஒரு நிறைவின்மை இருக்கும் எனக்கு. பர்ஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்படியா? அப்படி தோணும். ஓகே, அப்படி தோணும். அப்புறம் இந்த சீன் அந்தளவுக்குலாம் ஒன்றும் ஓகே தான். ஆனால் எழுதும்போது அப்படி இருக்குது. எழுதும்போது ஒரு பெரிய ஒரு அட்ரலைன்ஸ் இருக்கும். பயங்கரமான ஒரு எழுதும்போது நான் எழுதிருக்கேன். எழுதும் போதே ஒரு காட்சியை. அப்படி என்னென்ன காட்சிகள் உங்களுக்கு ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது அல்லது நீங்களே அழுததுன்னா எந்த காட்சிகள்? நான் அப்படி நான் எழுதுனதெல்லாம் சிலது படத்தில் வரலன்னு வச்சுக்கேன். நாவல்களாக எனக்கு கோசலையோட நான் எழுதும்போது நிறையா இடத்துல என்ன மாரி நான் வந்து எழுதியிருக்கிறேன். ஓகே, அப்போ கோசலை அது பேர்னா அந்த பேட்டை எழுதும்போது நான் அப்படி எழுதியிருக்கிறேன். இப்போ சார்பட்டாவில் அந்த கபிலனுடைய சில போர்ஷன்ஸ் எழுதும்போது நமக்கு ஒரு எமோஷனல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது சிலது சிரிப்போம் நம்ம எழுதும்போது. அந்த மாதிரி அந்த உணர்வுகள் நிறைவாக இருந்தது. சிலது எழுதுறதுக்கே நம்மளுக்கு ஒரு பிடிக்கும்ல, இந்த இதை எழுதணும் அப்படின்னு ஒரு பிடிக்கும்ல, அப்படி நிறைவு கொடுத்த விஷயம். எழுதும்போது எல்லாமே நிறைவாக தான். அந்த நிறைவுக்கு அப்புறம் தான் அடுத்த காட்சியே போவோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக எழுதி முடிச்சதுக்கப்புறம் அப்படி நிறைவாக இருந்தது. அப்படி நிறைவாக இருந்தது இல்லைன்னு நான் சொல்கிறேன். நான் எதையுமே இது வரைக்கும் நான் எழுதுனது எதையுமே வந்து யார் விமர்சனம் பண்ணாலும் கரெக்டாக தான் சொல்கிறாங்க தான் எனக்கு தோணுமே. ஓ, சில பேர் கச்சாமச்சான்னு திட்டுவாங்க, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. சரி, கரெக்டாக தானே சொல்கிறாங்க அப்படின்னு தோணும். எல்லா விமர்சனமே எனக்கு கரெக்டாக தான் தோணும் முக்கால்வாசி. சம்டைம் என்னோட ஈகோ விட்டு கொடுக்காது எனக்கு. சில நேரங்கள் எனக்கு அது தோணும். புதுசாக இருக்குது நிறைவின்மை. ஏன்னா நம்ம சிலர்லாம் அதன் மீதான ஒரு கர்வம் இருக்கும்ல, அந்த கர்வம் வெளிப்படுற தருணங்கள் எனக்கு தெரியும். நான் அதை எங்கே கர்வமாக மாற்றிக்கணும்னு என்ன அந்த 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 ஒரு எழுத்தாளராக எனக்கு கொடுக்காத இடங்கள் மனிதர்கள்கிட்ட நான் அந்த கர்வங்கிற ஒரு ஏரியா அட்டன் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் வந்து அப்படி இல்லைனா உங்களை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறவங்க. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. நீங்கள் எழுதுவதன் மீது உங்களுக்கு அந்தரங்கமான ஒரு கர்வம் இருக்கணும். ஆனால் அந்த கர்வத்தினோடு இன்னொரு மனிதன் நீங்கள் அணுகக்கூடாது. ஆனால் அந்த மனிதன் உங்களை ஒன்றுமே இல்லாமல் நினச்சி அணுகும்பொழுது நீங்கள் ஒரு எழுத்தாளர் தான் அவங்களோட பேசி ஆகணும். உங்களோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம பண்ணுற விஷயத்தின் மீது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிமிர்வு இருக்கணும். ஸோ உங்களை பொறுத்தளவு இப்போ ஸ்க்ரீன் பிளேங்கிறது என்ன? ஏன்னா நம்ம நாவல்னு எழுதுகிறோம், ஸ்க்ரீன் பிளேங்கிறத இப்போ என்ன? ஸ்க்ரீன் பிளே அப்படின்னா சரி ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்கன்னு வச்சு என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பிளேயிங் வித் ஒரு எமோஷன். அதுதான். இப்போ காலையில் நீங்கள் தூங்கி எழுந்துக்கிறீங்க, உங்களுக்கு வந்து விசா ஆஃபீஸில் ஒரு இன்டர்வியூ இருக்குது, நீங்கள் வந்து அமெரிக்கா போகிறீங்க, ஏதோ ஒன்று போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளாண்டி ஏதோ எல்லாம் ஓகே ஆகிடுச்சு, போகிறீங்க. போகிற வழியில் டிராஃபிக்கில் நிற்கிறீங்க, இல்லை உங்களுக்கும் ஹெல்மெட்டை வந்து நீங்கள் பெட்ரோல் டேங்க் மேலே வச்சுருக்கீங்க, ஹெல்மெட் இங்கே போடுறா அப்படின்னு சொல்லிடுறாரு. போடுறான்ற அந்த ஒரு வாரத்தை உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுது. வண்டியை ஓரம் கட்டுறீங்க, யாரை வந்து சொல்கிறேன் என்னான்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் ஆகுது. வாக்குவாதம் கோவத்தில் நீங்கள் போட்டு அடிச்சிடுறீங்க, 2 பேரும் அடிச்சிக்கிறீங்க. இப்போ நம்ம நிறையா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்களும் அவரும் அடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஜெயிலில் இருக்கிறீங்க, கட் பண்ணால் ஏதோ ஒரு லாக்கப்பில் ஏதோ இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் உங்கள் காலையில் தூங்கி எழுந்தும்போது நீங்கள் அப்படி யோசிச்சே இருக்க மாட்டீங்க. கட் பண்ணால் நைட்டு லாக்கப்பில் இருக்கிறீங்க. இது ஒரு கதை. இப்போ இந்த கதையை திரைக்கதையாக மாற்றணும் அப்படின்னா நான் எங்கே வேணால் அது ஓப்பன் பண்ணலாம். தேவேந்திரன் வந்து ஒரு ஜெயில் கம்பிகள் நடுவில் நின்றுருக்க மாதிரி ஓப்பன் பண்ணலாம். இல்லை எடுத்துன்னு ஒரு போலீஸ் நீங்கள் அடிச்ச மாதிரி ஓப்பன் பண்ணலாம். இல்லை எடுத்துன்னு நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணலாம். அப்போ ஏன் இப்படி நான் போயிட்டு ஏன் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்கிறாங்கல்ல,
அதில் ஒரு ப்ளே இருக்கணும். ஒரு கதையை நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க, அப்படி அங்கே ஆரம்பிக்கிறதன் வழியாக பார்க்குற பார்வையாளரோட உணர்வோடு எப்படி விளையாடுறீங்க, எப்படி அவனை ஸ்டிமுலேட் பண்ணுறீங்க, அந்த கதையின் மீது எப்படி அவனுக்கு ஆர்வத்தை தூண்டுறீங்கிறதா மேட்ரு. நீங்கள் லீனியராகவும் சொல்லலாம், நான் லீனியராகவும் சொல்லலாம். இல்லை அப்புறம் அந்த காட்சிகளுக்குள்ள திரைமொழியை எவ்வளோ பயன்படுத்துகிறீங்க. பிகாஸ் வெர்பல் இஸ் வெரி ஈஸி. கோவம் வந்தாச்சு வாயெல்லாம் வச்சிரும் ஒன்று, இட்ஸ் வெரி ஈஸி. இது சொல்லாமே இந்த உணர்வை நான் உங்களுக்கு எப்படி கடத்த போகிறேன் பார்க்குறவனுக்கு, அவனுக்கு பயங்கர கோவம் வருதுடா அவனுக்கு. அப்போ நான் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக அந்த காட்சியை யோசிக்கணும். ஏன்னா படம் பார்க்க தானே வராங்க, கேட்க வரல அவங்க. டயலாக் தான் சமீபமாக கூட ஒரு பேட்டியில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை அப்போ திரைமொழிக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்க. அதே நேரத்தில் நீங்கள் அப்படி ஒரு திரைமொழி எல்லாத்துக்கும் அவ்வளோ விஷுவல் மட்டும் இருக்கணுமானா அப்படி கிடையாது. இட் இஸ் வெரி சப்ஜெக்ட் டு த லேண்ட் யூ சூசன். நீங்கள் எந்த நிலத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க. ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்நிலை என்பது தவிக்க அவங்க பேசுவாங்க. ஐயோ லபோதீபம்னு கத்திப்பாங்க. சாவில் அவங்க அப்படி அழுவாங்க. இன்னொரு சமூக பின்னணியோடைய கதை எழுது, இன்னொரு நிலத்தினுடைய மக்களோட கதை எழுதும்போதோ அது இருக்காதுல்ல. இப்போ ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கிற மக்களுடைய உடல் மொழியும் ஒரு வெயில் நிலத்தில் இருக்கிற மனிதனுடைய உடல் மொழியும் உடையும் வெவ்வேறானதில்ல. அப்போ அதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது உட்பட்டு தான் ஒரு திரைமொழி என்பது. இதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வர்ற ஒரு காட்சிங்கிறது தங்கலானில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசக்கூடிய அந்த கெங்கு கதாபாத்திரம் பசுபதி ஃபாஸ்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவார். அது நிறைய புரியாது, அது நகைப்புக்குரியதாக இருக்கும். அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அவர் சொல்ல வர்றது அதில் ஒரு இயலாமை இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறோம், ஆனால் அது நம்ம சேர்ந்தவங்களே நம்மளை அதை மறுபடியும் அப்ரெஸ் பண்ணுறாங்களேன்ற அந்த ஏக்கம் எல்லாமே கலந்து அந்த ஃபாஸ்ட்டில் வரும். ரொம்ப அப்படி ஃபாஸ்ட்டாக பேசக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு இடத்துல அமைதியாக இருப்பார். அவர் போயிடலாம், இந்த நிலத்தை விட்டு போயிடலாம், தங்க வேட்டை போதும், இதுக்கு முறை இங்கே இருக்கக்கூடாது, போயிடலாம், தானாக மரம்லாம் எரியுது, மேபி ஸ்பாய்லராக இருக்கும், தானாக எரியுது, போயிடலான்ட்டு இருக்கிற ஒரு அந்த பிரிட்டிஷ்காரர் தங்கலானுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்ததும் ஒரு பார்வை மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஏக்கமான ஒரு பார்வை. அது அவர் வந்து அதுக்கப்புறம் இல்லை இங்கேயே இருப்போம் எதுவுமே சொல்ல மாட்டார், இருந்துருவாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ இது இந்த இந்த இடத்துல வெறும் மௌனமும் பார்வை மட்டும் போதுமானதுன்னு நம்ம ஸ்க்ரீன் பிளேலே எழுதிடுறோம். ஆமாம் அதுதான் நான் சொல்கிறேன். நான் உங்களுக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருந்தது, இதை எப்படி நான் சொல்ல போகிறேன். ஆனால் அது பார்வையாளருக்கு கடத்துறது பசுபதி கடத்திட்டாரு, எல்லாராலும் செய்ய முடியுமா? அதுக்கு தானே நடிப்புங்கிறது அதுதானே உங்களுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் வாயே திறக்காமல் உங்கள் உணர்வை வெளிப்படுத்துகிறீங்க. ஆனால் சினிமாவில் என்ன ஒரு சாத்தியம் இருக்குன்னா வெவ்வேறு விதமான கிராஃப்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணிடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்க, உதாரணத்துக்கு செத்துட்டான், இவெல்லாம் இவ்வளோ நாள் உயிரோடு இருந்ததே பெரிய ஆச்சரியம் தான்ன்றதை என்னோடய உணர்வுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சாவில் போய் நான் சொல்ல முடியாது அது. அப்போ என்னுடைய உணர்வு கொடுத்துருக்காது, அது என்ன பண்ணுவார், மியூசிக்காக மாற்றுவார். ஏதோ சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த கிராஃப்ட் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் எனக்கு நீங்கள் வைக்கிற ஷார்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் லைட்டாக சிரிப்பு அடக்கலாம், இன்னும் வராமையாக செத்துக்கலாம்ப்பா அப்படின்னு நான் சாவில் மாலை போடுமே நினச்சின்னு வச்சுக்கோங்களேன். டயலாக்கு சொல்ல தேவையில்ல, என் வாயில் லைட்டாக சிரிப்பு அப்போ அது ரைட்டிங்கில் எழுதணும். மாலை போடும்போது வந்த சிரிப்பை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான் காரமேகம் அப்படின்ற மாதிரி நீங்கள் போடணும். அப்போ அந்த கெங்குக்கு அப்போ நம்ம என்ன எழுதியிருந்தோம், ஏன்னா இங்கே இருக்கிற வேணால் போயிடலான்றாரு. அவருடைய அல்டிமேட் நோக்கமே ஈக்குவலான ஒரு விஷயம், சமூகத்தில் நமக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கணுன்றதான் அவர் ராமானுஜர் வழியை தேர்ந்தெடுத்து அவர் பயணிக்கிறதுலேருந்து எல்லாமே இருக்கும். அது பிரிட்டிஷ்காரங்க தங்கலானுக்கு கொடுத்துட்றாங்க, அந்த உழைப்புக்கு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு அமைதியாக எந்த டயலாக்கும் இல்லாமல் போலான்னு குதிச்சுட்டு இருந்தவர் இந்த காட்சியை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஏக்க பார்வை. ஸோ டிசைட் ஆயிடுறாரு அவர் இங்கே இருக்கலாங்கிறதுக்கான ஒரு இது வந்துடுது. அது ரைட்டிங்கில் நம்ம ஆமாம் இருந்தது. ரைட்டிங்கில் நம்ம எப்படி அதை வச்சுருந்தோம். ரைட்டிங்லன்னா கெங்குக்கும் தங்கலானுக்கும் ஒரு பெரிய நிலை கொள்ளாமல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கெங்கு பண்ணுறது தங்கலானுக்கு பிடிக்கும், தங்கலான் பண்ணுறது கெங்குக்கு பிடிக்காது. ஸோ 2 பேருக்குமே யார் அந்த பவரை கேப்சர் பண்ணுறது, வெள்ளக்காரனுக்கு யார் தங்கலானுக்கு அது அந்த எண்ணம் இருக்காது, அவர் ரொம்ப இயல்பாக அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவார். கெங்குக்கு அது பொறாமையாகும், அந்த இடத்த பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கதைக்குள்ளே, அந்த பிளே அதுக்குள்ளே. ஏன்னா நம்ம லீட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற விஷயத்தை வச்சு நம்ம இந்த சமூகத்தை எடுத்துடலாம்னு அவரு வருது. சமூகத்தில் அவருடைய எண்ணம் சமூகம் கிடையாது, தங்கலானுக்கு தான் சமூகங்கிற எண்ணம். கெங்குக்கு நம்ம அந்த கோயிலை கட்டணும், இந்த பசங்களை இன்னும் 10 பேர் சேர்ந்து அந்த வகையில் அப்படி முன்னேற்றிடலாம், அப்படி நம்ம ஈக்குவல் ரைட்ஸ் ஒருத்தர் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த பொண்ணு நீங்கள் அரசாணி பார்த்தீங்கன்னா நான் மட்டும் நகை போட்டேன்னா அந்த ஊர்காட்சி மாதிரி போகன்றது அந்த அவங்களுடைய தோக்கடிச்சிருவேன் அவங்களுடைய கோல். அது அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு கோல் இருக்குது அதுக்குள்ள. இலக்காரம் அவனுக்கு ஒரு கோல். ஸ்க்ரீன் பிளேங்கிறத இப்போ வெறும் டயலாக்ஸ் இருந்ததெல்லாம் தாண்டி ஒரு திரைமொழியில்
நம்மளால் சொல்லிடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் சாத்தியத்தையும் அதுவே உருவாக்கி கொடுத்துரும். அது நீங்கள் எந்த மாதிரியான நிலம், எந்த மாதிரியான மனிதர்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 75 வயதுடைய ஆளை பற்றி அவருக்கு வந்து ஒரு ஞாபகம் மருதி நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பற்றி ஒரு படம் எழுதுறீங்க அப்படின்னா அதோட ஃபிலிம் லாங்குவேஜ் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும். இப்போ சிலது ஒரு ஆர்ஜேவுடைய நீங்கள் ஒரு ஆர்ஜேவாக இருந்தீங்க, உங்கள் ஆர்ஜேவோட லைஃப் எடுக்கும்போது ரொம்ப மௌனமாலாம் எடுக்க முடியாதுல்ல, நம்ம பாத்திரங்கள் ஏன்னா இந்த மாதிரி தான் பேசினே இருப்போம். கரெக்ட். அப்போ அவன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஓமைகள் பேசக்கூடிய ஒரு ஆளாக இருப்பான். ஸோ டயலாக் வந்து இட்ஸ் நாட் அண்டர் எஸ்டிமேட் இந்த ஸ்க்ரீன் பிளே, இட் இஸ் அபவுட் யூ ரைட்டிங் ஹூஸ் லைஃப், யாருடைய வாழ்க்கை எழுதுறீங்கிறத பொறுத்து தான். ஓகே, வாழ்த்துக்கள் இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு, இந்த திரைப்படத்திற்கு வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னும் மேஜிக்கல் ரியலிசம் மாதிரியான புதிய வார்த்தைகளோ புதிய அனுபவங்களையோ தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கும் நன்றி. நன்றி.